ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கு தான் 3 ஷாட்டு. அதாங்க ஒரு பக்க காதல் கதை சீசன் 3. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் ஏன் இப்படி விட்டு விட்டாக வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட் சிலர் ஸ்டோரி லைன் புரியல, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் அதை தான் எதிர்பார்த்தேன். யார் இவங்க என்ன அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கணும், அது நல்லா இருக்கும்ல, அதான் நீங்களாம் சொல்லலாம். எங்களோட குழப்பம் உனக்கு ஒரு கிளிகிழிப்பான்னு ஜஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே ட்விஸ்ட்டோட எண்ட் வைக்கிறது பிடிச்ச விஷயம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியே கொஞ்சம் அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதான் இவங்க யார் என்னன்னு சொல்லாமையே போயிட்டேன். ஸோ ஆனால் அதையும் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்போட நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நான் எப்போவுமே எந்த ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேவலமாக ஒரு ஸ்டோரி கொண்டு போகவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை ஒரு ஆர்த்தராக எனக்கு இருக்குது. இது ஸ்டோரி பேஸ்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேயில் இருந்தோம், அதனால் அப்படியே சொன்னால் அப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி எப்படி யாருக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு. ஸோ ஜேகேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜேகேக்கு ஒரு பெரியப்பா பெரியம்மா, அதாவது அவங்க அப்பாவோட அண்ணன் பசங்க தான் சுகாவும் ஜெயோப்பும். அவங்க அப்பா அம்மா இறந்ததுனால தான் ஜேகேவோட அம்மா தான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு. ஆனால் ஜேகே அம்மாவுக்கு அப்போ ஜேகே கையில் இருந்திருப்பான். ஸோ அதனால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க அத்தை கொஞ்சம் அதான் தெரியுமே, ஜெயோ பொண்டாட்டியோட அம்மா, ஜேயோ பொண்டாட்டியோட அம்மா இருக்காங்களா. ஸோ அவங்க அத்தை, அந்த அத்தை கொஞ்சம் சிடுமுஞ்சு தானே. அது எப்படின்னா இங்கே இருக்க பிடிக்காம எப்படியாவது அண்ணன் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இது ஒரு சாக்கா வச்சு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, பசங்களை பார்த்துக்கிட்டாங்க, அண்ணன் பசங்க மேலே பிரியமாக இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு சுயநலம் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்துட்டாங்க. அவங்க வரும்போது ஹஸ்பண்டும் அவங்களுக்காக சரிக்கும் பசங்களை பார்த்துக்கணுமேனு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் இருக்கார்ல, அதாவது ஜேஹோப் ஒய்ஃபோட அப்பா, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க தான் ஜின்னு, நம்ம ஆரம் தாங்கோட அம்மா. ஸோ அவங்க 3 பசங்களா, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார்ல. ஸோ அவரோட தங்கச்சி தான் இப்போ ஜிமினோட அம்மா. ஸோ அப்படி ஒருத்தருக்கு உறவு முறை. அது அந்த அந்த ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜேஹோப் ஒய்ஃபும் ஜிமினும் அண்ணன் தங்கச்சி முறை தான் வரும். பட் ஓன் ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன், இவங்க சின்ன வயசுலேயே அங்கே போயிடுவாங்க. ஜேஹோப் ஒய்ஃப் குழந்தையாக இருக்கும் போதே அவங்க போயிடுவாங்க. அதனால் ஜிமினுக்கு அவள் யாருன்னெலாம் தெரிஞ்சிருக்காது. அவன் காலேஜில் பார்த்து அட்மியர் ஆகி ஒரு பொண்ணு யார் பின்னாடியும் சுற்றாமல் இருக்காளேன்ட்டு அவன் மேலே லவ் வந்திருக்கும். மற்றபடி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டது மட்டும்தான். ஸோ அதனால் அந்த வேறு எதுவுமே இருந்திருக்காது. போக போக இனி அவங்களுக்குள்ளே ஏன் இப்படிலாம் நடந்ததுங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ உறவு முறை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சர்க்கிள். ஸோ இதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, எத்தனை வாட்டி வேணாலும் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அப்படியே ஜிமின் உங்கள் முன்னாடி காரை கொண்டு நிறுத்த நீங்கள் ஒரு நிமிஷம் பதறினாலும் இவன் தானா ஆடிட்டு நீங்கள் நகர போக விடாமல் அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி காருக்குள்ளே இழுக்க, அப்படியே ஸ்கூட்டி கீழே விழுக, நீங்களும் காருக்குள்ளே அப்படியே ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே அவனுக்கும் செம்ம கோவம். அது எப்படி உயிரோட நான் இப்படி இருக்கும் போது செத்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து இந்த வாய் தானே சொன்னிச்சு அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறான். அதில் கோவத்தை விட அதிகமாக உங்களை இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த ஏக்கம் நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு அப்படி உங்களை காயப்படுத்தாமல் தான் அவங்க லிப்ஸை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கோ இவ்வளோ நாள் இந்த 5 வருஷமாக எந்த பொண்ணையும் நாடாமல் தன் உடம்பு இப்படி இருந்தது. உங்களை பார்த்ததும் எனக்கு ஏன் இதெல்லாம் தோணுதுன்னு அவனுக்கே தோணுது. மண்டைக்குள்ளே மணி அடிக்க அவனும் உங்களை விட்டு விலகத்துக்குள்ளே நீங்களோ நல்லா தம் கட்டி பிடிச்சவனை ஒரு தள்ளி அப்படியே அக்னி கக்கும் கண்களோடு அவனை அப்படியே பார்த்து முறைச்சி போலியர்னு ஒன்று கணத்தில் விடுறீங்க ஜிமின் அப்படியே அப்படின்னு திரும்பும்போது நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை அப்படின்னு அவன் ஒரு நாள் சொன்ன வார்த்தையவே திருப்பி சொல்ல அவனுக்கோ காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. சுருன்னு மண்டைக்கு கோவம் ஏற அப்படியே கையை வாங்கினவனும் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் முறைச்சிட்டு என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா இறங்கி போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங்லேயே டம்முன்னு போட்டு கையை குத்துறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து இல்லை இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே இதை நீடிக்க விட்டால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே கிளம்புறீங்க. நீங்கள் போகிறது என்னமோ ஆஃபீஸ் தான். அப்படியே ஜிமினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஜிமினும் கொஞ்சம் நேரத்தில் வரும்போதே வாசலில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கத உங்களை ஒரு மாதிரி புருவம் ஏற்றி பார்த்துட்டு தான் உள்ளே போகிறான். போன கொஞ்ச நேரத்துலேயே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிற அப்படியே உங்களே பார்க்குறான். சார் இதெல்லாம் எனக்கு கீழே நடந்துகிட்ருந்த
மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ எடுத்த ஸ்டாக்கு இது என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜிமினோ புருவம் சுருக்கி இப்போ இதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக இங்கே அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையும் நிறையா இருக்குது, அப்புறம் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏதோ நான் இருந்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. எல்லாம் பொறுக்கிங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது? வாட் அப்படிங்கிறான். ஐ மீன் பொறுக்கிங்களும் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அதை பார்த்து களை எடுக்க வேண்டியது ஒரு ஓனராக உங்களோட பொறுப்பு தான். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்க அந்த மேனேஜர் ட்ரை பண்ணோம். நான் லக்கிலி அதெல்லாம் பார்த்துட்டேன். ஸோ ஓனர் எப்போ வந்தாலும் இதெல்லாம் சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் வருகைக்காக. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓனர் அதை விட பொறுக்கின்னு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்புறம் அப்படிங்கிறான். அது அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இதெல்லாம் ஏன் கிட்டே சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறான். ஏன்னா நீங்கள் தானே ஓனர். இத்தனை வருஷமாக யார் பார்த்துட்டு இருந்தா? நான் தான். அப்புறம் ஏன்? பிகாஸ் நான் இந்த நிமிஷம் இந்த வேலையிலேருந்து விளைவிக்கிறேன், இது என்னோடய ரிசைன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு லெட்டரை கொடுக்க அவனுக்கும் தூக்கி வாரி போடுது. இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டவனும் அடுத்த நிமிஷம் வந்துட்டு கால் பண்ணியிருப்பான் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எஸ் பாஸ் அப்படின்னு வந்ததும் அப்படியே ஃப்ரைடேவை பார்த்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அது உண்மையாக இருந்தால் அந்த மேனேஜர் இப்போவே இந்த வேலையை விட்டு தூக்கணும். அப்புறம் அக்கௌண்டன்ட் ஆறவன் அவனையும் தூக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் இங்கே லேடிஸ் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நல்ல திறமையான பொண்ணுங்களே போடு, பொண்ணுங்கனால பிரச்சனைனாலும் தூக்கிறதுக்கான ஆளை போடு. ஸோ இன்னும் செக்யூரிட்டி டைட் பண்ண அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்குறான் அட்வைஸ்லாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நீங்கள் கடைசியாக ரிசைன் பண்ணுறேங்கிறத சொல்ல அவனுக்கோ அப்படிங்க ஐயாவில் என்கிட்ட இந்த ஓடவா பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ விட்டால் அவளை பிடிக்க முடியாதுன்னு ஃப்ரைடே ஓகே பாஸ் அப்படின்னு வெளியே போக ஃப்ரைடே 1 செகண்ட் அப்படின்னு ஃப்ரைடே அப்படின்னு நின்றுடான். அப்போது இதான் உங்கள் முடிவா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்க்க எஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போ ஃப்ரைடே அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறான். நீங்களும் ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க. அதான் நீ வேலையை விட்டு போறீல, அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்? எல்லா சம்மந்தமும் இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் தானே கொண்டு இங்கே வேலை வைக்க வச்சுருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு துடிக்கிறீங்க. எஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகிடக்கூடாது. அவனுக்கு வலிக்குது இருந்தாலும் ஓ சரி ஓகே, உங்கள் அளவுக்கு நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லை அப்படியே எழுந்துக்கிட்ட வரான். நீங்கள் டக்குன்னு நகர்ந்து நிற்க வர்றா அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே வந்துட்டு நீங்கள் அவன் பின்னாடி சுற்றின ஞாபகங்கள் வருது. ஸோ ஒன் டைம் அப்படியே வந்துட்டு அவன் ஜிம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்படியே வந்துட்டு அந்த டவல் இருக்குல்ல அதில் அப்படியே வைப் பண்ணிவிட்டு வந்து டவலை அப்படியே போட்டுட்டு அவனும் நகர அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த டவலை எடுத்து மூஞ்சில் என் மாமாவோட வாசம் அப்படின்னு ஸ்மெல் பண்ணது ஞாபகம் வந்து அப்படியே டக்குன்னு அவன் திரும்பி உங்கள் கைப்பிடிச்சி என்ன பண்ணுற அப்படிங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க நீங்களும் அது பார்த்துட்டாரா அப்படின்ட்டு ஹீன்னு பல்லடிச்சு வைக்க அவனும் ஏன் அந்த ஸ்மெல் தான் பிடிக்கும், இது பிடிக்காதா? யார் சொன்னா? ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சதும் அவன் உங்களை கிஸ் பண்ணதும் ஞாபகங்கள் வருது. ஸோ அப்படியெல்லாம் பின்னாடி சுற்றினவ எப்படி நான் அன்பை இழந்திருக்கேன் அப்படின்னு அவனுக்கு புரியுது, வலிக்குது, இனிமேவும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனே தான். நான் இப்போ போகலாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டுருக்க. கோகே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ சாரி கோ ஹெட் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். பட் நீங்கள் சொன்னது எதுவும் இங்கே நடக்காது. அதே மேனேஜர் அதே அக்கௌண்டன்ட் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கட்டும், அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அதானே உங்களுக்கு யார் கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன? என் அம்மா முன்னால தான் அப்படின்ட்டு கண்ணில் அழுக வருது. நீங்கள் அப்படியே அவனை பேச வச்சு ஃப்ரைடே இருக்கனால ஓர கண்ணால் பார்த்துட்டு அழுகி அடக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்து இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கும். ஃப்ரைடே கிட்ட அப்படியே ஜிம்மின் திரும்பி பார்த்துருந்தான். ஃப்ரைடே ஆத்தி ஒரிக்கிறானேன்னு இவ்வளோ நேரம் வெளியே போன்னு சொன்னால் தான் போவி அடா அடிக்கிற மாதிரி இருக்குது ஜிம்மின் பார்வையிலே தான் புரிஞ்சுக்குவானே. ஃப்ரைடே அடுத்த நிமிஷம் சாரி பாஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு வெளியே போயிடறான். அப்படியே ஜிம்மின் உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் அப்படியே அவனையும் முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஓகே எல்லாமே தப்பு தான், ஐ அக்ரி. தப்புன்னு நீ ஒத்துக்கிட்டா மட்டும் போதுமா? தப்புன்னு தான் எங்களுக்கு தெரியுமா? அதை ஒத்துக்க தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தியா? சி நான் உங்ககிட்ட உங்களுக்கு எனக்கும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. படுத்துறாளே. சரி ஓகே அதான் நானும் சொல்லிட்டேனே, நீ இங்கே வேலைக்கு இருந்தால் அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் மேனேஜர் இருந்த இடத்துல நீ தான் இந்த மாதிரி இருக்கணும். வாட்? நான் வேலையே வேணாங்கிறேன். அதுதான் நானும் சொல்கிறேன்.
உனக்கு வேலை வேணான்னு நீ போனீன்னா நீ சொன்ன எதுவும் இங்கே நடக்காது, எதுவும் மாற போகிறதில்ல. அந்த பொண்ணுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நீ தான் சொன்னியே, ஆமாம், சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே கஷ்டப்படுறதை பார்த்து ரசித்தவன் தான் நான், மிருகம் தான் நான். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், எப்பேற்பட்ட மிருகம்னு. என்னை நீ நல்லா பார்த்துருக்கே. அப்படியே உனக்கு அழுக ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணாட்டியோ தாங்க முடியல. ஏன்னா கடைசியாக அவன் பண்ண அந்த நிமிஷம் அதை நினச்சி பார்க்கும்போது, ஆமாம் ஆமாம், என்னை தனியாக நடுக்காட்டில் விட்டுட்டு போன மிருகம். இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. கதற என்ன பயமாக இருக்குன்னு அவ்வளோ அழுதேன். உனக்கு மேலே இறக்கமே வரலையா? இப்போ மட்டும் ஏன் வந்தது இல்லாமல் என்னை ஏன்டா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே நீங்கள் கதறி அழுது அப்படியே உட்காந்து நீல் டவுன் பண்ணி அப்படி கதறீங்க. ஜிமினுக்கும் நெஞ்சுக்குள்ளே சொல்லணும்னா உணர்வு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அப்படியே ஹார்ட்டை தழைச்சிட்டு அவனுக்கும் கண்ணில் டியர்ஸ் வருது. அதை வெளியே காட்டிட்டு தான் மனுஷன் ஆயிடுவானே. ஸோ அப்படியே இவங்களை பிடிச்சி, இங்கே பார், டக்குன்னு கையை தட்டி விட்டு தள்ளி நில் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவனுக்கு விரக்தி சிரிப்பு. நம்மளோட தொடுதலுக்கு உருகி நின்னவ இன்றைக்கி நம்மளை தள்ளி விடுறா, நம்மக்கிட்ட வர வேணாங்கிறா. அவள் மனசு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியே புரியுது. மானசிகமாக மன்னிப்பு கேட்குறான். உள்ளுக்குள்ளேயே உடஞ்சி போகிறான். என்ன வெறுத்துட்டியாடி அப்படின்னு அப்படியே கேட்குது அவன் கண்கள். நீங்கள் அவன் கண்ணையே பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணி திரும்பி நிற்க. சரி, ஓகே, ஃபைனல். இங்கே பார், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இங்கே நீ வேலையில் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி மேனேஜராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுங்களை வேலையை விட்டு தூக்குவேன். அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நடக்கும். இல்லை, எனக்கு வேலை வேணாம், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு நீ முடிவு பண்ணா, ஓகே, கோ ஹெட், ஓ விருப்பம். பட் எதுவும் மாறாது, இந்த கம்பெனி இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறான். உங்களுக்கும் ஆத்திரமாக வருது. எத்தனை வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க அந்த கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வரத்துக்கு. உங்களுக்கு அவன் கம்பெனிலாம் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் மெடிசன் துறையில் நீங்கள் தயாரிக்கிற மெடிசன்ஸை இது பண்ணணுங்கிறதுக்காக வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதை இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்து உருவாக்கின கம்பெனி இத்தனை வருஷமாக இல்லாமல் திடீர்னு இப்படி பண்ணுறானேன்னு உங்களுக்கு ஆத்திரமாக இருக்குது. அதே சமயம் அவன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சா இப்போ இருக்க வைக்கிறதுக்கு பண்ணுறானேன்ட்டு உங்களுக்கு உங்கள் லைஃபாக மற்றவங்க லைஃபான்னு யோசிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்காகவாது இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்படியே உன்னை முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தட்ஸ் குட். தெரியும்டி, உன் இலகின மனசு எனக்கு, அதை வச்சு தான் உன்னை திருப்பி என் வழி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பியூர், ரொம்ப கைண்டு, அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அவனையும் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரைடே கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போக அப்படியே 1 செகண்ட் அப்படிங்கிறான். என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருப்பி என்ன. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. ரிக்வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆர்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. வாட், இன்னும் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து நீங்களும் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். நோ, ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு கத்துறீங்க. நடக்கணும், நடந்து தான் ஆகணும். என்ன மிரட்டுறியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ, என்னால் வர முடியாது. சரி, ஓகே, நான் சொன்னதை செஞ்சிடறேன். ஃப்ரைடே அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, ஐயோ என்ன போதும், படுத்தாத. இப்போ என்ன சொல்ல வர? அதான் சொல்லிட்டேனே, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கோ, நீ தான் இனிமேல் எங்கள் மேனேஜர். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் பண்ணு, நோ ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். நீ அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க, எஸ் நானே தான், இந்த ஜிமின் எப்போவும் கூடவே இருப்பான். அதுக்கு நான் ஒத்துக்கணுமே. ஒத்துக்கிற காலம் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள சொல்லிட்டு, ஐ மீன் கம்பெனி விஷயத்தில் சொன்னேன் அப்படிங்கிறான். ஓ அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக அப்புறம் வீட்டுக்கு வந்துடு. காலையிலையும் சாயந்தரமும் நானே கூட்டிகிட்டு போய் நானே ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அப்படியே வெளியே போக, வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினுக்கு ஒரு பயமும் இருக்குது. ஓவராக போட்டு இது பண்ணாலும் கடுப்பாயிருவீங்களோ அப்படின்ட்டு பயமும் இருந்தாலும் எப்படியாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு வேணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ஸோ அப்படியே அந்த இதில் சாஞ்சு உட்கார, ஃப்ரைடே பாஸ் அப்படின்னு நிற்க, என்னடா இளவெடுத்தவனே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அவளை மறுக்க, நான் என்னையா பண்ணேன், நீதாயா இருக்கிறவன் இளவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு. அது பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. எங்கே அவனுங்க பாஸ், அவனுங்களை நம்ம இடத்துல கட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக, என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல நீங்கள்லாம் இந்த ஆட்டம் போட்டிருக்கீங்க,
அப்போ அவகிட்டேயும் சில்மிஷம் பண்ணியிருப்பீங்களா? ஒத்தனை விட மாட்டேன்டா, இந்த ஜிமினை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு. அதே தான் ஃப்ரைடே மனசுக்குள்ளேயும் ஓடுது. ஐயோ இந்த ஆளே ஒரு கிறுத்துருவோம், இந்த ஆள் பற்றி தெரியாமல் இவங்கிட்ட வந்து மாட்டியிருக்கானுங்க பாரு, இன்றைக்கி உங்களுக்குலாம் பால் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வெளியே போக ஜிமினோ அப்படியே சாஞ்சு உட்காந்தவன் அந்த ஸ்க்ரீன் வழியாக அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கே சுற்றி அப்படியே வேலை பார்த்துட்ருக்கீங்க. பட் அவன் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கு. நீங்கள் ஒரு ஃபைலை தூக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. வேறு வழி இல்லை, அவன்கிட்ட வந்து சில விஷயங்களுக்கு அப்ரூவல் வாங்கணும், சில மெடிஷனுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண. பட் பயபுலியோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்களே தான் அப்படியே விரகதாபத்தோடு பார்த்துட்ருக்கான் மேலே அந்த கிளை வரைக்கும். அப்படிங்கப்பா இந்த 5 வருஷத்தில் எப்படி மாறி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நீங்கள் அந்த சாரியில் கையை அசைச்சு பேச, அப்போ நீங்கள் கையை தூக்கும்போது தெரியுற உங்கள் ஹிப்பு அந்த அப்படியே பார்த்து அந்த இடத்துல ஐயோ கொள்றாளே அப்படின்ட்டு அவனும் உங்களையே ரசித்து பார்த்துட்டுக்க. நீங்கள் டக்குன்னு அவன் பார்வை போகிற இடத்த பார்த்துட்டு உங்கள் ஹிப்பை முடி பொறுக்கி அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க ஆஹா அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொன்னேன், இங்கே மெடிசன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதை கவனிக்கிறீங்களா? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பார்வையே என்னால் வந்து நகர்த்தி பார்க்கணும்னு நினச்சாலும் முடியல. இதுக்கு மேலே பார்த்தா செருப்பால் அடிப்பீங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு மாற்றிக்கிறான். ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டே ஸ்கிப் ஆக ஈவினிங்கோ நீங்கள் வெளியே கிளம்ப உங்களுக்கு முன்னாடி கார்கியோடு வந்து நிற்கிறான். நீங்களும் அவனை முறைச்சிட்டு, இங்கே பாரு, நீ சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு தான் கேட்க முடியும், ஓவராக பண்ண. என்கிட்ட ஒன்றும் பணம் காசு இல்லாமல் இல்லை, என் அண்ணனுங்களும் ரிச்சு தான், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கிட்ட போயிட்டே இருப்பேன். ஏதோ இந்த கம்பெனி மேலே உள்ள பாசத்தில் தான் அமைதியாக இருக்கேன். அது தெரிஞ்சு தானே நானும் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படிங்கிறான். இப்போ எதுக்கு குறுக்க வந்து நிற்கிற? நான் வீட்டுக்கு போகணும், என் பசங்களை அனுப்பிச்சிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அது ஒரே வீட்டுக்கு தானே போகிறோம், நானே ஓவர் அட்வான்டேஜ் தேவையில்லை, நானே எல்லாம் பண்ணுவேன், உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நீங்களே ஸ்கூட்டி எடுத்து போக ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தான் வரான். நீங்கள் மிரர் வழியாக பார்க்குறீங்க. இவனுக்கு என்ன தான் ஆச்சு பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துடுங்க. வியானு ஓடி வரும். 2 பேத்தையும் வந்துட்டு அப்படியே வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டு நீங்கள் அப்படிங்கிறது கிளம்ப. அது எல்லாத்தையும் ஜிமின் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். உங்கள் பின்னாடியே வீட்டுக்கு வரான். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அவனும் வந்து நிற்க, ஆங்க்ரி பேர்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸும் பார்க்க நீங்களும் அப்படின்னு அவனுங்களை முறைக்க, சாரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் விஹான் பார்க்குறான். வியானோ ஐயோ நீ இங்கே அப்படின்னு சத்தம் இல்லாமல் கேட்க, ஐயோவா என்னடா இருக்க மரியாதை குறையுது, அதானே நம்ம போட்டதாச்சே அப்படின்ட்டு. டே உங்கள் அம்மா என்னடா ஒன்று அமேசானில் ஆர்டராக போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உங்கள் அம்மா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டாங்களா அப்படின்னு அவன் வாடுறான். சுத்தம் எனக்கு பிறந்ததுங்கிறத நிரூபிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வியான் அப்படின்னு நீங்கள் மறைக்க, சாரி மம்மி இவர் ஏன் இங்கே? வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் கண்ணா, ஆள் இல்லைன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அவர் எடுபடி வேலை பார்க்க. எது எடியே எத்தனை பெரிய கம்பெனியோட சிஇஓனா எடுபடியா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்களோ அதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இங்கே இருக்கிறத எடுக்கணும், அதோ அங்கே இருக்கிறத எடுக்கணும்னு அவனை போட்டு வேலை வாங்க. தெரியாதனமா வந்துட்டேனே அப்படின்ட்டு அவனும், டே என்னை காப்பாத்துங்கடா அவங்க அம்மா கிட்டேருந்து அப்படிங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணணும், பார்த்தா ஆள் டிப்டாப்பாக இருக்கீங்க, சில்லற வேலை பார்க்குற மாதிரி தெரியலேன்னு பசங்களோ கலாய்க்க. அது சரி நாசமாக போச்சு அப்படின்ட்டு அவனே வந்துட்டு ஆளுங்களெல்லாம் வர வச்சு இதெல்லாம் எடுத்துருங்க, பேக் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து அங்கே இறக்கிடுங்க அப்படின்னு. இதுதான் வேணுமா இல்லை வேறு எதுவும் அப்படிங்கிறான். இப்போதைக்கு இது போதும் அப்படின்ட்டு நீங்களோ அங்கேருந்து அப்படியே கிளம்ப. வந்தது என்னமோ உங்கள் வீட்டுக்கு தான், நீங்கள் தனியாக தான் வரீங்க. ஜிம்மினோ கூப்பிட்டு கூட பார்த்தோம், நீங்கள் முடியாது, இப்போ நீ போகல நான் அப்புறம் இங்கே வரவே மாட்டேன் அப்படிங்கிறவன் சொல்லுவோம். சரி வரன்னு ஒத்துக்கிட்டே போதுண்டு வீட்டுக்கு வர. அவன் உள்ளே வந்து அடுத்த நிமிஷம் நீங்களும் வர மான்னு கத்திக்கிட்டே இருக்கான். நீ ஏன்டா மாடு மாதிரி வாசல் ரெண்டு கத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க அம்மா திட்டிகிட்டே வந்தவங்களோ. ஹே ஈராப்புல அப்படின்ட்டு ஹே லட்டு குட்டீஸ் அப்படின்னு பேரன்களையும் கொஞ்சம் அவனுங்களும் ஓடி வந்து பாட்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்க. அப்படியே ஜிமினோ ரூமை ரெடி பண்ணிங்களா? ரூமா அப்படின்ட்டு அவங்க முழிக்கிறாங்க. ரூம் இல்லை அது பக்கத்து ரூம் அப்படின்ட்டு அவளை அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அப்படியே மறைச்சிட்டு அத்தை ஒன்றும் தேவையில்லை நான் ரூம்லேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ போக அப்படின்ட்டு அவன் கூப்பிட வரான். நீங்களோ இங்கே பாரு நீ சொன்னங்கிறதுக்காக ஒன்றும் நான் வரல, நானும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சும்மா ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட நல்லா இருக்காது. என் அண்ணனுங்க கிட்ட சொன்னேன் அவ்வளோதான். என்னாடி சும்மா அண்ணன் பூஜாண்டி கட்டுறியா அப்படின்ட்டு வாய் வரைக்கும் வார்த்தை வந்தாலும் இப்போதைக்கு அடக்கி வாசிடா ஜிமின்னு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்றான். ஸோ நீங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே உள்ளே போக மொத்த குடும்பம் உங்களே தான் பார்க்குது, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வந்துட்டு அப்படியே உள்ளே வர ஜின்னோ என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு அப்படியே அவர் உங்களை கேட்க
ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆரம்பம் கையால் முறிக்குது. இப்போ என்னவா அவனுக்கு, நீ சொன்னன்னு தான் அமைதியாக இருக்கேன், ஓவராக பண்ணுறான் அப்படின்னு அடிக்க எகிரிக்கிட்டு வர. ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாஞ்சு வந்து தாங்கோ ஜிமின் வாயிலே ஒரு குத்து. ஜிமினும் அப்படியே அப்படின்ட்டு அப்படியே பிடிக்க, அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. தாங்க விடுமா, இன்றைக்கி அவனை பொழந்துடுறேன், என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா அவர் எதுவும் பண்ணல, நான் தான் அம்மா காலையில் அழுதாங்களே வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் அப்படிங்க ஜிமினோ. அடி பாவி, இந்த அடி உழுவுறதுக்கு முன்னாடி சொல்கிறது அப்படின்ட்டு அவனும் என்னடா ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அடிக்க ஜிமின் பாயா அப்படின்னு நீங்கள் திரும்பி ஒரு முறை தான் ஜிமின் அடங்க. மற்றவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, இவன் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அடங்கினதே இல்லையா அப்படி நிற்பான், இப்போ எப்படி அடங்கினான் அப்படிங்கிற மாதிரி. ஜிமினோ தலையை கொத்திட்டு அப்படியே லிப்ஸில் லைட்டாக ப்ளட் வர அவன் ரூம்குள்ளே போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கீங்களா வலிக்குது. ஸோ தேங்கிட்ட ஏன்னா நான் இங்கே வந்தது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ அப்படி இல்லை, ஏதோ அவன் தான் உன்னை கம்பல் பண்ணி, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. சாரிடா அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அண்ணா, அம்மா உள்ளதான் இருக்காங்க, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மாவை பார்க்க போக அங்கே வியானும் அப்படியே பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியும் வந்துட்டு என் பையனை அடிச்சுட்டு ஏடா அப்படின்ட்டு தேங்க பார்க்க. சாரி அத்தை, அவன் பண்ண காரியம் தெரியுது, அதனால தான் அமைதியாக இருக்கேன், என்ன பண்ணுறது, பெத்த மனசு வேறு துடிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவங்க போக. ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னு குட்டீஸ் ரெண்டும் கேட்க, என்னால் எதுவும் சொல்ல முடியாது கண்ணா, நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு சங்கடமாயிருது. ஸோ இந்த ரெண்டு குட்டீஸ்க்குமே அவன் அடி வாங்கினது ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் ரூமை போய் தட்டலான்னு பார்த்தா திறந்துக்குது. டக்குன்னு உள்ளே வந்தவனுங்களோ அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்த்து, இது எங்கள் மம்மி, நீ என்ன எங்கள் மம்மி ஃபோட்டோ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ தான் ஜிமின் திரும்பி பார்க்குறான். அவள் என் பொண்டாட்டிடா, நான் வச்சுக்காம வேற வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவே கேட்க. வாட் அப்படிங்கிறானுங்க ரெண்டு பேரும். அப்போ தான் ஜிமினுக்கு குட்டி பசங்கள்கிட்ட போய் இப்படி கோவப்பட்டமேனு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட. நோ அப்படிங்கிறானுங்க. அட ஏன்டா நீங்களும் படுத்துறீங்க, இங்கே வாங்கடா அப்படின்னு அப்படியே நீண்ட ஒரு படி கையை ரெண்டையும் நீட்ட. என்ன நினச்சானுங்களோ குடின்னு வந்து ஆங்கிரி பேட் அங்கிள் அப்படின்னு வியான ஆரம்பிக்க. நான் அங்கிள் இல்லை, உங்கள் அப்பா அப்படிங்கிறான். அப்பாவா அப்படின்ட்டு வியான அதுக்கு மேலே முழிக்க. நான் தான்டா உங்கள் அப்பா, சாரிடா கண்ணா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுடா, தப்பு பண்ணிட்டேன், தப்பாவை மன்னிப்பீங்களாடா, இப்போது அம்மாவோட சேர்ந்து வாழணும், உங்களோட நான் சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படியாவது என் பொண்டாட்டியை சேர்த்து வைங்கடா அப்படின்னு பசங்கக்கிட்ட போய் கெஞ்சிகிட்டு இருக்கான். அவனுங்களோ உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு விஹான் நினைக்க. வியானோ என்னடா பாவமாக இருக்குது, இவரை மம்மியை விட்டுட்டு போயிருக்காரு, மம்மி எவ்வளோ நாள் அழுதுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, என் மம்மி பாவம், 5 வருஷமாக என் மம்மி கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியான் பேச. விஹானோ பாவன்டா டாடி, அவனும் கஷ்டப்பட்டிருப்பார்ல, இவர் என்ன கஷ்டப்பட்டார் பார்த்தா தெரில, நல்லா தானே இருக்கார் அப்படிங்கிறான். டே நீங்கள் சொன்னது என்னமோ உண்மைதான்டா, உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, கஷ்டப்படுத்தினவன் நான் தான். அப்படி என்ன தான் உனக்கும் மம்மிக்கும் பிரச்சனை, அதை முதல் டீட்டெயிலாக சொல்லு, அப்போ தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு வியான் சொல்ல. அப்படியே விஹானும் ஆமாம் டாடி, பிரச்சனை புரிஞ்சால் தானே சொல்யூஷன் சொல்ல முடியும். சரிடா, நீங்கள் அதை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய மனுஷங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இப்போ 2 பேர்த்தையும் உட்கார வச்சு அவனோ அது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போவோமா? சரி வாங்க நம்மளும் போவோம். ஆக்சுவலி பல வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து 3 பிரதர்ஸ், அதாவது சொன்னல ஃபஸ்ட்டு சொல்லும்போதே சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டோரியோட தலைமையான நீங்கள், உங்களுக்கு தான் வந்துட்டு தாங்கு ஆரம் ஜின்னு 3 பேருமே பிரதர்ஸ். அவங்களுக்கு 3 பசங்க 1 பொண்ணு, அந்த பொண்ணே நீங்கள் தான். ஸோ அவ்வளோ செல்லம், வீட்டில் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்ணனுங்களுக்கு அப்புறம் தவமே இருந்து உங்களை பெற்றிருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு ஏஜ் டிஃப்ரெண்ட்டு, அதனால் வந்துட்டு உங்கள் மேலே அவ்வளோ செல்லம் கொட்டி வளர்த்துருப்பாங்க. பட் ஜிமினுக்கோ வந்துட்டு உங்களை பார்க்கும்போது அந்த ஏஜில் அதெல்லாம் பெருசாக தெரில, தான் தங்கச்சியோட அவனுக்கு ஒரு சிஸ்டர், ஸோ அவளை மாதிரி தான் நீங்களும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான். உங்களை எந்த நேரத்தில் அப்படி பார்த்ததில்ல. அவன் வந்துட்டு உங்களை விட ஏஜ் டிஃப்ரெண்ட், அவன் காலேஜ் போகும்போதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தீங்க. பட் உங்களுக்கோ சின்ன வயசுலேருந்து ஜிமின்னா அவ்வளோ இஷ்டம், ஜிமின் மாமான்னு அவன் பின்னாடி அழுவீங்க. பட் அவனும் பெருசாக அதை கண்டுக்க மாட்டான். அவன் வந்துட்டு அதுக்குன்னு கெட்டவனு கிடையாது, ரொம்ப நல்லவன் தான், உங்களை நல்லா பார்த்துக்கலாம் செஞ்சான் சின்ன வயசில் மட்டும். அவன் காலேஜ் சேர்ந்தப்போ அவனுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற இது ஈர்ப்பு இருக்கலாம், அந்த மாதிரி அடல்ட் இருக்கும் போது அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்திருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவன் பின்னாடியே சுற்றியிருப்பா. ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவன் நல்லா படிப்பாளி, ஸோ நல்ல மூளை
சினிமாக்காரன் தான், பட் என்ன பண்ணுறது, சில விஷயங்களை சிலரை மாற்ற தானே செய்யும். அந்த மாதிரி படிப்புன்றவனை அவன் பின்னாடியே சுற்றி ஒருத்தி பைத்தியம் பிடிக்க வச்சு அவனை லவ் பண்ண வச்சுருப்பா. ஸோ அவன் மேலே அவனும் லவ்வில் விழுகும் போது, ஆனால் அவனை மட்டும் இல்லை, இதே மாதிரி நல்லா வசதியான பசங்களாக பார்த்து அவள் வந்துட்டு இந்த மாதிரி கொக்கி போடுறதா வேலை. இந்த மாதிரி அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா கூட, அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லவ, நீங்கள் ஏதோ தப்பாக வளர்றீங்க, இது ஏஐயாக இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோஸ் காமிச்சா கூட நம்பாதவன் தான் கண்ணாலேயே ஒன்டே அவன் பாட்டி முடிஞ்சு வரும்போது வேறு ஒருத்தரை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கதை கண்ணால் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிய வந்தோம். அவனுக்கோ விரக்தி மனசு ஃபுல்லாக. ஏன்னா யாருக்கிட்டேயும் காட்டாத அவனோட லவ்வை அந்த பொண்ணு மேலே அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். பட் அவளோ இப்படி காசுக்காக தான் தன் கூட பழகிட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டாலேன்ட்டு அவனுக்கு அவ்வளோ வேதனை. ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் எவன்ட்ட வேணாலும் போவாளுங்க காசுக்காக அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். ஸோ அதனாலேயே அவன்கிட்ட வந்து சொல்லி விட்டு பேசுகிற பொண்ணுங்கக்கிட்ட அவளுங்களும் வரும்போது நாயும் அவாய்ட் பண்ணணும், தேவைப்பட்ட பணம் தானே, வீசினா பொறுக்கிட்டு போகிறாளுங்க அப்படிங்கிற மனநிலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுங்களும் அவன் அழகுக்கும் சாமுக்கும் பணத்துக்காகவும் அவன் கிட்ட வர அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு பணத்தை ஏதாவது ரொம்ப கேட்டாங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு வாயடிச்சு போயிட்டே இருப்பான். இப்படியே அவன் கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு. நல்லவனாக இருந்த ஜிமின் இப்படி தான் மாறியிருப்பான். பட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்களோ ஜிமின்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜிமின் மாமா ரொம்ப சமத்து, நல்லா படிக்கிறாரு, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், நம்மளும் நல்லா படித்தாதான் நம்மளை கட்டிக்குவார் அப்படின்ட்டு அவன் மேலே அப்பையிலேருந்து ஒரு பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் லவ்வாக மாறி இருக்கும். ஸோ அவன் மேலே அப்படி ஒரு லவ். அவன் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கோ குறுகுறுப்பு அவனையே பார்க்க. பட் அவனுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அவன் பெருசாக எடுத்துக்காம தான் எல்லாம் செஞ்சுருப்பான். பட் அப்பையிலேருந்து இவர் தான் என் புருஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்புறம் என்ன, அவன் எங்கே போனாலும் வரானோ அவனையே தான் வேவ் பார்க்குறது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அவன் லவ் மேட்டர்லாம் தெரியாது. அவன் டெய்லி வந்தானா சாப்பிட்டானா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றி குட்டி போட்ட போன மாதிரி, ஜிமின் மாமா இன்றைக்கி நான் இது ட்ரை பண்ணேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட எதையாவது கொண்டாந்து அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவனுமே ஏண்டி உனக்கு நான் தான் கிடச்சேனா, நான் என்ன டெஸ்ட் இல்லையா போடி அப்படின்னு விரட்டி விட்டாலும், ப்ளீஸ் மாமா உனக்காக சமைச்சு சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி ஆனாலும் சரி உடனே ஆரம்பிக்காத அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு சகஜமாக தான் இருந்திருப்பான் உங்கள் லவ் தெரிகிற வரைக்கும். ஸோ ஒன் டே அவனுக்கோ மலையில் நனைஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ளே வர, நீங்கள் அப்போ ஃபஸ்ட் இயர் போன சமயம் அப்போ தான் உங்களுக்கு லைட்டாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஜிமினை சைட் அடிச்சுட்டே தெரிய அங்கே உள்ள போனோம். ஜிமின் சீனியராக பார்க்குற, ஏன், ஏன்னா நீங்கள் ரிலேட்டிவ்ஸ்னு தெரிஞ்சிருக்காது. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன சொல்கிற நீ, நம்பியிருக்க மாட்டீங்க, நச்சமாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணை அவரை ஏமாற்றிடுச்சான், அதனால் அவர் கொஞ்சம் அப்படி இப்படி. போய் சொல்லாத அப்படின்னு அவள் கண்ணத்துலேயே அரைஞ்சிருப்பீங்க. அந்த பொண்ணும் போடி ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட சொன்னப்பாரு, எப்படியோ கிட்ட அந்த ஆள்கிட்டே போய் நீ அழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. என்ன இவ எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நல்லா வந்துட்டு அப்போ தான் நீங்கள் நோட்டோட ஆரம்பிக்க. உங்களுக்கோ அந்த உண்மைகள் தெரியும் போது நெஞ்செல்லாம் அவ்வளோ வலியாக இருக்குது. ஸோ மாமா இப்படி இருக்கக்கூடாது, வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, மாமாவை மாற்றணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்களும் அவனும் வந்துட்டு இன்னொரு பொண்ணை நினச்சிக்கிட்டு இப்படியே காலங்களோட ஒன்டே நல்லா ரெயினில் நனைஞ்சு வீட்டுக்குள்ளே வரான். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கா, அவன் மட்டும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வரான். அதனால் அப்படியே வந்து தள்ளாடி வர, நீங்கள் மட்டும்தான் அவன் வர வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்க ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்க்குறீங்க. ஜிமின் மாமா அப்படின்னு ஓடி வந்து அவனை ஹக் பண்ண, குஜ்ஜு குட்டி நீ என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்குறான். அவன் சின்னதுலேருந்து உங்களை அப்படி தான் கூப்பிடுவான். இல்லை மாமா அதை படிச்சுட்டு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிறான். இல்லை நீ என்ன மாமா இப்படி அப்படின்ட்டு உங்களை அப்படியே செவத்தோட சாட்சி உங்கள் கிட்ட வந்து அப்படியே வாயில் கை வச்சு அவனுக்கு ஒரு நிமிஷம் படபடக்க மிமைகளோட அவனை அப்படியே பார்க்குறீங்க. அந்த கண்களில் என்னத்தை கண்டானோ அவனுக்கே ஒரு மாதிரி இருக்க. அப்படியே கிட்ட நெருங்கி வரும்போது அப்படியே அவங்க லிப்போ அரசி கிஸ் கொஞ்சம் விட்டால் பண்ணிடலாங்கிற மாதிரி இருக்க. நீங்களோ என்ன நினச்சிங்களோ உங்கள் கையில் இருக்க ஃபோனை அப்படியே எடுத்து அதை அப்படியே கேமராவில் கேப்சர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் அப்படின்னு திரும்பும்போது டக்குன்னு ஃபோனை மறைச்சிட்டு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி அப்படின்ட்டு அவனும் ஏண்டா அவகிட்ட போய் அப்படின்னு அந்த போதையில் கூட உங்ககிட்ட தப்பாக நடக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கான். உங்களுக்கோ அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையாக இருக்குது. என்ன ஏன் மாமா உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவனும் அப்படியே தள்ளாடி போவ, அவனை பிடிச்சி மாமா அப்படின்னு உட்கார வச்சு தலையை தோட்ட வரீங்க. டக்குன்னு டவலை பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். தலையெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல. அவனுக்கோ உங்களை பார்க்க உங்கள் மேலே ஏதோ பிகாஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா ஷார்ட்டாக ஸ்கர்ட் போட்டுட்டு
டிஷர்ட்டு அது அப்படியே வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிய அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உடம்புக்குள்ளே. ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் வர பண்ணியிருக்கானா. ஸோ உங்களை எங்கே தப்பாக ஏதாவது ஹேண்டில் பண்ணிடுமோங்கிற பயம், உங்ககிட்டேருந்து தப்பிக்கணும். அதுக்காகவே அந்த டவரை பிடிச்சி தூக்கிட்டு ஏய் தள்ளிப்படி எனக்கு தெரியும் சும்மா மாமா நோமான்ட்டு அப்படின்னு திட்டிட்டு அவனும் வேகமாக போய் ரூம்குள்ளே கதவை டமால்னு அடித்து சாத்திக்க உங்களுக்கு அது பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் என் மாமாவை மாற்றுவேன், அவரை இப்படி நான் விட்டுற மாட்டேன், தறிக்கட்டி தெரிய அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ தான் கையில் இருக்க ஃபோன் ஞாபகம் வருது. அதை அப்படியே பார்க்குறீங்க. அதில் அழகாக நீங்களும் ஜிமினும் அப்படியே லிப் உரச நிற்கிறது அப்படியே கேப்சர் ஆகிருக்கு. அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கோ அவன் மேலே அவ்வளோ லவ், எப்படியும் அவனை சரி பண்ணிடலாங்கிற ஒரு என்ன சொல்கிறது குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. இப்போ பைபிள் ஒர்க்லேயும் அப்படி தான், பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துலேயுமே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு வேலை பார்ப்பான். அந்த மாதிரி இருக்க நீங்களும் இங்கே படிப்பை ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த இயர் போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் அவன் வந்துட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணது தெரிஞ்சு கோவப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வரதுக்குள்ளே அங்கே மேரேஜ் முடிஞ்சிருக்கும். வந்தவனுக்கோ அவ்வளோ ஆத்திரம், எப்படி எப்படி அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த பிஸ்னஸ் ட்ரிப் மட்டும் போகாமல் இருந்தால் பணமா இல்லை, எங்கள் அப்பா இருக்கானே நான் அனுப்பி விட்டாருன்னு அவர் மேலே தான் அவ்வளோ ஆத்தத்தில் இருக்க. பட் நீங்களும் அல்லும் பகலும் ஜிமின் நினப்பு தான். அதுவும் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை எப்போவுமே வச்சு பார்க்க நீங்களும் வந்துட்டு இப்போ ஃபைனல் இயரில் இருக்கீங்க. உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் வேறு நடந்துட்டுருக்கு. அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கோ தூக்கமாக வர மாமா அப்படின்னு இப்போ அவன் ஃபோட்டோவை தான் எடுத்து பார்க்குறீங்க. அப்படியே எடுத்து பார்த்துட்டு உன் மூஞ்ச பார்த்துட்டே அப்படியே படித்து நானும் பெரிய ஆளாகி உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும் மாமா உன் லைஃப்பில் நிறைய நடந்து போச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். உன் மேலே இருந்த ஆசையில் தான் அதே காலேஜில் சேர்ந்தேன். என்ன பண்ணுறது, உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட், நீ சீக்கிரம் முடிச்சு போயிட்டேன். ஆனாலும் அந்த காலேஜில் உன்னை பற்றின பேச்சு இன்னும் இருக்குது. தப்பா அதெல்லாம் மாற்றணும் மாமா. சீக்கிரமே நமக்கு கல்யாணம் ஆகி நீ எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுற்றுற பித்தன் இல்லை, எனக்கு மட்டுமே ஆனால் என் ராமன்னு காட்டணும். அப்படி இப்படின்னு அந்த ஃபோட்டோவை பேசிகிட்டு இருக்கா. அப்படியே உங்களுக்கு தூக்கம் சொக்குது. ஸோ அப்படியே அதை வச்சுட்டு படுக்க உங்கள் கைப்பட்டு தெரியாமல் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே, அதுவும் உங்கள் காலேஜ் குரூப்புக்குள்ளே அந்த ஃபோட்டோ சென்ட் ஆகிடுது. ஸோ அந்த டயத்தில் யாரும் அதை கவனிக்கலை, நீங்களுமே நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நடக்க போகிற பிரளயத்தை பற்றி தெரியாமல் தூங்கிட்டு இருக்க அதுவோ காட்டு தீயாக பரவுது. அது மட்டும் இல்லை, ஜிமினோட சிஸ்டரும் உங்களோட தான் படிச்சுட்ருப்பா. ஸோ அவளுக்கும் இந்த மேட்ரு தெரிய வருது. உடனே வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த அப்படியே அந்த மொத்த குடும்பம் வெளியில் வந்தது. அவள் கத்தல என்னடி அப்படின்ட்டு அவங்க அம்மா வராங்க கோவமா. 2 பேத்துக்கு ஒரே ஏஜ் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப சமத்து. ஆனால் அவள் அப்படியே ஆப்போசிட்டு, எப்போவுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள், ஒருபடியாக ஒன்றும் பண்ண மாட்டா. அதனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா திட்டு வாங்குவா. நீங்களும் சமத்தாக இருக்கனால எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். இதுவே அவளுக்கு உங்களை பிடிக்காமல் போனதுக்கு ஒரு காரணம், இவளை மட்டும் எல்லாரும் நல்லாவ அப்படி இப்படிங்கிறாங்க, நான் பண்ணால் மட்டும் திட்டுறாங்கன்னு அப்படியே அந்த கம்பேர் பண்ணும்போதெல்லாம் கோவப்பட்டு அதனால் உங்களை ஒரு எதிரி மாதிரியே பார்த்துருப்பா. அவளுக்கோ உங்களோட எப்படி வந்து அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுவும் இப்படி 2 பேர் லவ் பண்ணுறீங்களோன்னு நினச்சி மொத்த குடும்பம் முன்னாடி இங்கே பாருங்கள் இவ மானத்தையே வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிச்சு இவ அண்ணனோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்ட மொத்த குடும்பமும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. என்ன தான் வந்துட்டு அத்தை பையன் மாமா பொண்ணு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே உங்களுக்கு படப்படம் நடிச்சுக்குது. அதுக்கு மேலே உங்கள் ஃபோன்லேருந்து டொயின் நோட்டிஃபிகேஷன். இப்போ தான் அந்த குரூப்புக்குள்ளே போக அட பாடுறா நம்மளுக்கு லவ், அதை ஏண்டி இந்த குரூப்பில் போட்ட, அந்த ஆளே சரியில்லைப்பாங்க, அவனே ஒரு ஊர் மயிரவன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவும் கொஞ்சம் மைனஸாகவும் அதெல்லாம் பார்க்க கண்ணில் டியர்ஸ். நீங்களே காலையிலேருந்து வெளியில் போகாமல் அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கீங்க. இது எப்போ தெரிஞ்சதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு சென்ட் பண்ணது எவ்வளோ நேரம், அதை டெலீட் பண்ணவும் முடியாது. நம்ம டெலீட்டே பண்ணாலும் மற்றவங்க பார்த்துருப்பாங்களேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது கூட இல்லடி அது அப்படின்னு உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்ல விடாமல் அவங்களும் என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட, போச்சு போ அந்த ஆளை போய் அப்படி இப்படின்னு பேச உங்களுக்கும் இதெல்லாம் கேட்க கூட பிடிக்காம ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தான் இப்போது இவ வந்து கத்தவும் அப்படியே திகில் பறவை வெளியே வந்து பார்க்குறீங்க. மொத்த குடும்பமும் நிற்க, எல்லார் பார்வையும் உங்கள் மேலே தான். ஒன்று இப்படி நான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு எல்லாம் பார்க்குற பார்வை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுது கரையிறீங்க. இல்லைம்மா அது அன்னைக்கு அப்படின்னு சொல்ல வர உங்கள் அம்மாவை என்னடி இது என்ன தான் அவன் அத்தை பையனாக இருந்தாலும் இப்படி ஆடின்னு அடிக்க வராங்க. டக்குன்னு அப்போ குறுக்க போந்து அப்படியே ஜின்னோம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி ஒழிச்சு ஆரம் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை அழுவாத அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு தாங்க உங்கள் பக்கம் கேட்க இப்போ தான் உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்கிறீங்க. அது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான், ஆனால் எனக்கு ஜிமின் மாமாவை ரொம்ப பிடிக்குமா அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக
உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா அவன்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்ல, நீங்களும் சாரிப்பா தப்பா எதுவும் இல்லைப்பா, மாமா எனக்கு பிடிக்கும், அது ஏதோ தெரியாமல் அப்படின்னு உங்களால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஃபீலிங்கை கஷ்டமாக இருக்குது. அண்ணனுங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அவனுங்களும் பா அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்ததும் இந்த பேச்சை மறுபடியும் ஆரம்பிக்க. ஜிமினுக்கும் செம்ம கடுப்பாகுது. நோ, முடியவே முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு போயிடுறான். பட் அவங்க அப்பாவோ உன்னை தனிமையில் சந்திச்சு, இங்கே பாருடா, என் வீட்டு மருமகனா அது ஹீரா மட்டும்தான். ஏன்ப்பா எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு வேறு அப்படின்னு எதை சொல்ல வர, நீ வேறு யாரை வேணாலும் பாரு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நீ தான் கொஞ்சம் நாளாகவே சரியில்லை அப்படின்ட்டு அவரோ தனக்கும் தெரியுங்கிறத சொல்ல ஜிமினுக்கு தூக்கி வேறுபடுது. இருந்தாலும் அப்படியே சமாளிச்சிட்டு, அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன, இதெல்லாம் சரிதான், நீ ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி தறிக்கிட்டே தெரியல, கல்யாணம் பண்ணால் சரியாயிருன்னு நினச்சா என்னடா கல்யாணம் பண்ண பொண்ணோடையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த, பா அவ்வளோ தப்பா நான் உண்மையில லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். போடா உண்மையான லவ்வத்துக்கு வெங்காயம் அப்படின்னு பிடிச்சி அவர் திட்டிட்டு, இங்கே பாரு ஜிமின், நீ நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் உனக்கு மொத்த சொத்தும் கிடைக்கும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் எல்லா சொத்தையும் அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி சில பேப்பர்ஸை போடுறாரு. அவனும் அப்படியே பார்க்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் எப்படி கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு வந்துக்க மாட்டான்னு. வேறு வழி இல்லாமல் இதில் இருக்க எல்லா சொத்தையும் அவள் பேரில் தான் எழுதி வச்சுருக்க, உனக்கு சொத்து வேணும்னா நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ பாட்டுக்க இப்படியே இருக்க வேண்டியதுதான், உனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோ வந்துட்டு இந்த வீட்டை தவிர வேறு ஒரு சொத்தும் உனக்கு கிடையாது, அப்புறம் நீ எல்லாம் அவனால் சம்பாதிக்க முடியும், இருந்தாலும் அவனுக்கு ஆத்திரம் அந்த ஃபோட்டோ தானே காரணம், அதையும் தாண்டி எல்லா சொத்தையும் உண்மையில எழுதி வச்சுட்டா நான் என்ன நக்கிட்டு போகிறதா, அது விடமாட்டேன்டி, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், உன்னால தான் அப்படின்ட்டு காரணமே இல்லாமல் உங்கள் மேலே அவ்வளோ ஆத்திரம். பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்ததுனால தானே இப்போ இந்த பேச்சு வந்துச்சு. அவனாலே வந்துட்டு அவனுக்கு தான் சொத்தை ஏன் நீ அனுபவிக்கணும், அந்த கோவம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே இப்போ உங்கள் அப்பா முன்னாடி, மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து நிற்க, அட நீ ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குற, பிடிக்கலண்ணா பரவாயில்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாப்பா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அவனும் அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லாமல், அது மாமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்க. சின்ன ஜேயோப்ப சாரி தாங்களாம் கிட்ட வந்து, என்னடா சொல்கிற நிஜமாவே வா அப்படின்னு ஆளுக்கு திருப்பி தான் தங்கச்சியோட வாழ்க்கைங்கிறனால நேற்று வேணாண்ட அப்படி கத்துனேன் அப்படிலாம் கேட்க, அது ஏதோ அப்செட்டில் டக்குன்னு அந்த ஃபோட்டோ அதெல்லாம் மைண்டில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் 2 பேர் லவ்லாம் பண்ணல, நீ பண்ணலன்னு சொல்லு, என் தங்கச்சி உன் மேலே உயிரை வச்சுருக்கா அப்படின்னு சின்ன சொல்ல, அப்படியே அது சரி எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் தோணுனதில்லை, அதனால தான் அப்படி பேசிட்டேன், அப்புறம் யோசித்து பார்க்கும்போது எப்படியும் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அது ஏன் இவளாக இருக்கக்கூடாதுன்னு அதான் அப்படின்ட்டு சிரிச்ச முகமாக அவன் பேச, உண்மையிலே அவன் நடிப்பில் எல்லாரும் நம்பி போகிறாங்க. அவனுக்கோ பழி வாங்குவேன், என் காதல் எனக்கு கை கூடாமல் போனது காரணமே நீ தான் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக உங்கள் மேலே கோவப்படுறான். பிகாஸ் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டா கண்டிப்பாக வந்துட்டு ஜெயோ போய்ட்டு பிரிஞ்சாலும் அவளை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற கோவம் எதுவுமே, அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் கைவிட்டு போயிருமே ஆத்திரம், அதெல்லாம் விடக்கூடாதுங்கிற இந்த வைராக்கியம், அதனாலேயே அப்படியே வந்துட்டு அவன் கல்யாணம் இருக்கும் மொத்தம் வேணான்னு சொல்லிட்டு போனனால நீங்களும் மனசு உடஞ்சி அழுதுட்ருக்கீங்க. அப்போ கூட உங்கள் அப்பா அவனே வந்துட்டு சரியாகி வருவான் அப்படின்னு சொல்ல, பா பரவாயில்லப்பா, ஜிமின் மாமாவுக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேணாம். உங்கள் அண்ணனுங்க கிட்டே கூட, ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்க, அவனை நாங்கள் சரி பண்ணி அப்படின்னு தயங்க ஆரம்பிக்கும் போது, டே காதல் கல்யாணங்கிறது அவங்கவுங்க விருப்பப்படி நடக்கணும், அதெல்லாம் வற்புறுத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு ஜின்னு சொல்ல, என் தங்கச்சிக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு ஆரம் சொல்ல, அண்ணா நீங்கள் 3 பேர் சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு ஜிமின் மாமா மேலே லவ் இருக்குது, ஆனால் அதுக்காக அவரை வற்புறுத்திலாம் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, அவருக்கு பிடிச்சா மட்டும் நடக்கட்டும், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அதனாலேயே அவங்க திருப்பி கேட்க, ஜிமினோ எனக்கு பரிபூர்ண சம்மதம், இப்போ என் மனசு மாறணுமா இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா, நீங்களே பேசி உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுவீங்க போல் அப்படிங்க. 3 பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா தான் ஒரே தங்கச்சி அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டோல, அவளுக்கு பிடிச்ச லைஃப் அமைப்பு, ஐயோ மச்சான் அப்பெல்லாம் இல்லைடா அப்படின்னு ஹக் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டவனுங்க தான் இழுத்து போட்டு தங்கச்சி கல்யாணத்து வேலையை அவ்வளோ ஏதாவது செய்ய ஆரம்பிக்க. ஜிமினோ குரூரமாக தான் இருந்திருப்பான். பட் அது தெரியல, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அப்படியே சிரிச்சு அவ்வளோ லவ்வாடி அப்படின்னு உங்ககிட்ட உங்கள் என்கேஜ்மெண்ட் அப்போ அப்படியே கையில் ரிங்கை போட அப்படிங்கிறீங்க. ஏன்னா வலிக்கிற மாதிரி தான் போட்டிருப்பான். ஐயோ சாரி, அது ஏதோ கொஞ்சம் சைஸ் தெரியாமல் வாங்கிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்களோ பரவாயில்ல மாமா அப்படிங்கிறீங்க. கையில் லைட்டாக பிளட் வருது, இதாண்டி ஆரம்பம்,
இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஐயோ கையில் பாரு ப்ளட்டு வருது அப்படின்ட்டு அவனும் கர்ச்சீஃப்லாம் எடுத்து அதை தொடச்சி அப்படியே ஊதி விட்டு உங்களை அப்படியே வந்து தாங்கன்னு தாங்குறவங்க இருக்காங்களே அது மாதிரியே சீனை போட நீங்களோ கண்ணே அம்சம் கலங்கிருச்சு. மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னம்மா வலிக்குதா அப்படின்னு கேட்குறான். இல்லை மாமா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நிஜமாவே என்ன? ஏன்டி எப்படி கேட்குற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்களும் மா நம்மளோட ஆரம்பம் எப்பவும் தப்பாக இருக்கக்கூடாது, பொய்யா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அது அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிக்க அப்படின்னு அவங்க லிப்பில் அப்படியே கை வைக்கிறான். நீங்களும் மாமா எல்லாரும் இங்கே நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க பாலாத அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றான். நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பட் சொல்லவே விடலை. அப்படியே வந்துட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு கல்யாணம் கடை நடக்குதுங்க. ஜிம்மினுக்கும் அவ்வளோ ஆத்திரம். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே அப்படின்ட்டு கோவமாக தான் சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ கல்யாண நாளும் வருது. நீங்களும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜிமின் வந்து பிஸியாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவங்ககிட்ட பேசணும்னு வச்சா கூட, மாமா கொஞ்சம் பிஸியாக இருக்காண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் அதெல்லாம் போகணும்லடி அதான் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேச, ஐயோ மாமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை மாமா, அது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசவே முடியலன்னு தான். ஐயோ பேபி, நானும் உன்னை தாண்டி நினச்சிட்டு இருக்கேன் புஜுக்குட்டி. நான் பண்ணுறது மாமாவுக்கு அம்புட்டு வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு மாமா உங்ககிட்ட பேசுகிறேனே. நம்ம ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து பேசலாண்டி, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஹனிமூன் போகலாம், அப்புறம் ஃபஸ்ட் நைட் பற்றி அப்படிலாம் கொஞ்சம் இதாக பேச, ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, சரி இப்போ மாமா வைக்கிறேன் அப்படின்னு வச்சவனும் ஃபோனை தூக்கி டம்முன்னு போட்டு, ஷோ பொய்யா ஒருத்தி கூட நடிக்கக்கூட முடியல, எரிச்சலாக வருது, இரிட்டேட் பண்ணுறான். இப்போ பார்த்தாலும் ஃபோனு மெசேஜ்னு சாவடிக்கிறான். இருக்குடி உனக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. மாமா நமக்காக எவ்வளோ மெனக்கேட்டுறார், உண்மையாகவே மாறிட்டார். அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, என் செல்ல மாமா அப்படின்னு கொஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்படியே கல்யாண நாளும் நெருங்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் எல்லாம் செய்கிறாங்க. அவனுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க மட்டும் செய்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டு அவங்க கழுத்தில் அவன் தாலி கட்ட அப்படியே உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் புருண்டு அவன் கையில் விழுகுது ஆனந்த கண்ணீர். பட் நம்மாலோ இப்போ ஆரம்பிச்சிட்டல, இனி வாழ்க்கை பூரா அழுது தாண்டி இருக்க போகிற, இது ஆனந்த கண்ணீர். இனிமே நான் பண்ணுறதுல அழுக போகிறேன். பாருடி உன்னை என்ன பண்ணுறேன்னு. என்னால் சுற்றி நின்று என் லைஃப்பை அழிச்சிட்டு சிரிச்சிட்டா இருக்கீங்க. எல்லாத்தையும் கதற விடுறேன். எல்லாருக்கும் இவனா ரொம்ப பிடிக்கும்ல, இவ்வளோ அழ வச்சா எல்லாம் அழுவீங்கள்ல அப்படின்னு கொடூரமாக நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட நீங்களும் அப்படியே உள்ளே வந்து, மாமா அது அப்படின்னு எதை சொல்ல வர, உங்களை பேசவே விடல. பால் சம்மா வாங்கி டப்புன்னு வச்சவனும் உங்களை எடுத்து எத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு உங்களை போடல இப்போ அப்படி வைக்க அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜாக்காரிங்க. மாமா அப்படின்னு எதை சொல்ல வர, அப்படின்ட்டு உங்களை இப்போ பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணி அப்படியே அவனை, மாமா நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, பிடிக்காமையாடி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் போட, இல்லை மாமா அது அப்படின்னு எதை சொல்லுவார். இங்கே வந்தும் பேச்சா அப்படின்ட்டு அவனும் உங்கள் கழுத்தில் அப்படியே முகம் பொதிக்க, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே இறங்கி ஒரு இடமா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவனும் கிஸ் பண்ணி அவங்களோட ஒன்றாகும்போது உங்களுக்கும் வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மாமாவுக்கு முழுசாக நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி உங்களை முழுசாக அவனுக்கு கொடுக்குறீங்க. பட் அவனும் கண்ணில் கொடூரமாக உங்களை அப்படியே முறைச்சிட்டு, எது பண்ணாலும் அப்படியே இருக்கியா அம்புட்டு ஆசை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் கேவலமாக நினச்சிக்கிறான். ஸோ அப்படியே அந்த கூடல் முடியுது. பால் எடுத்து இந்தா இது குடி, ரொம்ப டயர்டாக இருப்பேன் அப்படிங்கிறான். இல்லை மாமா அப்படின்னு எதை சொல்ல வர, குடிமா அப்படின்னு அவனே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாலையும் கொடுக்குறான். அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து கொடூரமாக சிரிச்சிக்கிறான். பிகாஸ் அதில் நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு டேப்லெட் போட்டிருப்பான். ஸோ எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உன்ட்டு அதை எடுத்துக்க வேண்டி, ஆனால் நீ ஆசைப்படுற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க கூட இருக்கிறது எல்லாமே பண்ணுறது இப்படியே தான் பண்ணியிருப்பான். நீங்களும் அவன் நடிப்பில் உண்மையாகவே நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரா? மாமாவை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க. மனுஷன் அன்புக்காக தான் ஏங்கியிருக்காரு, லவ் உண்மையாக கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டிருக்காரு. அத்தான் அப்படிலாம் போயிட்டாரு. இனி மாமாவை அப்படி விட மாட்டேன், நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு நீங்களோ ஜிம்மினுக்காக பார்த்து எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் இந்த குளிச்சுட்டு எட்டி பார்க்க நீங்கள் டவல் கேட்டதும் அவன் கொண்டு வந்து கொடுத்து அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட சலக்கிரீடம் பண்ணி தான் வெளியிலே வந்திருப்பான். வந்தவன் முகத்துலேயும் அவ்வளோ கொடூர புன்னகை. சிரிக்கிறியாடி சரி, இன்னும் கொஞ்ச நாள் அழ போகிறேன் அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்டு போக, நீங்களோ இந்த மாமா வர வர ரொம்ப சேட்டை பண்ணுறார் அப்படின்ட்டு அப்புறம் மலையில் நினைச்சிட்டு வந்தாலும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு வலுக்கட்டாயமா அவனால் இப்போ தடுக்க முடியாதுல்ல. நீங்களோ தலையை தொட்டி விட்டு,
ஐயோ ஏன் மாமா அப்படி நனைஞ்சு வர? என்ன பண்ணுறது, ஒர்க்கு. ஏன் மாமா குடிச்சிருக்கியா? அப்படிங்க. அது பார்ட்டிடி. நான் என்ன குடிகாரனா? இப்போவும் இல்லை, எப்போயாச்சும். அப்படிங்க. சரி, நான் பண்ணாத மாமா, உடம்புக்கு கெடுதல் அப்படி இப்படிங்க. அவனுக்கும் அட்வைஸை போட அப்படியே செம்ம கடுப்பாகுது. காதோரம் ஒரு ஒட்டு ஓட்டணும்னு தோணுது. இருந்தாலும் அடக்கிட்டு சரிடி பண்ணாட்டி இன்னி பண்ணலை அப்படின்னு உங்களை சமாதானப்படுத்துறதுக்குன்னே இழுத்து மடியில் உட்கார வச்சு புஜ்ஜிமா சரி புஜ்ஜி அப்படின்னு உங்கள் கழுத்தில் முகம் பொதிக்க அப்படின்ட்டு நீங்கள் சினிங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து கட்டில் போட்டு அப்படியே உங்களோட ஒன்றா இருக்கான். ஸோ எப்போ ஒன்றா இருந்தாலும் டேப்லெட் கொடுக்க மட்டும் மறக்கிறதே இல்லை. நீ டயர்டாக இருப்ப, இந்த பாலக்குடி அப்படின்னு நீங்களோ மாமா என் மேலே தான் அவனுக்கு எவ்வளோ அக்கறை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவன் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டயர்டாகிட்டீங்கன்னு பால் கொடுக்குறான் அப்படின்னு. பட் அவனும் எங்கே கன்சீவ் ஆயிடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காகவே, நீங்கள் கன்சீவ் ஆகவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டேப்லெட் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவனும் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முடிச்சு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க. அவங்க வீட்லேயும் என்னப்பா ஹனிமூனுக்கு இது போகிற ஐடியா இருக்கா, இல்லை நாங்கள் எதுவும் ரெடி பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஹனிமூனா சரி சரி நானே போகிறேன் அப்படின்னு சொன்னவனும் இப்போ ஃபுல்லாக நீங்கள் அவன் எது சொன்னாலும் சரி மாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறனால இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களோ அந்த 6 மாதம் அவன் காமிச்ச அன்பில் உண்மையிலேயே உருகி தான் போயிட்டீங்க, உண்மைன்னு நம்பிட்டீங்க. ஸோ பைபிளையோ இதான் சான்ஸுன்னு உங்களை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரை பொறுத்த வரைக்கும் அது ஹனிமூன், உங்களுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு என்னன்னு தெரியாது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. யார்கிட்டையுமே சொல்லலை எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஹனிமூன் போகிறோன்னு மட்டும் சொல்லியிருப்பான், எந்த பிளேஸ்ன்னு சொல்ல. அது ஆர்வமாக நீங்கள் எங்கே மாமா அப்படின்னு கேட்க, உனக்கு பிடிச்ச இடம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த தாவரங்கள் அதுலேருந்து வந்துட்டு வர மூலிகை, அப்புறம் வந்துட்டு அதில் என்ன மெடிசன் இருக்கும் அந்த மாதிரி படிக்கிறது. அதாவது பிஃபார்ம் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஃபார்மசிக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், அதை தான் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மேடம்க்கு இதிலலாம் ரொம்ப ஆர்வமா, சரி சரி அப்போ அங்கேயே கூட்டிகிட்டு போய் முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்திருப்பான். ஸோ அவள் தான் வந்துட்டு உங்களை அங்கேயே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட போகும்போதே அதுவா நீ அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட சஸ்பென்ஸாகவே கூட்டிகிட்டு போவோம். நீங்களுமே ஒரு ஆர்வமாக இப்படி எங்கே மாமா போகிறோம், ஏன் மாமா சொல்லவே மாட்டேங்கிற அப்படி கேட்க, ஏண்டி எங்கே போகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறான். இல்லை மாமா ஒரு ஆர்வம், அதான் சொல்கிறேனே சர்ப்ரைஸ்னு. ஹனிமூனில் என்ன மாமா சர்ப்ரைஸ், அங்கே தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி வந்து காதுக்குள்ளே கிசு கிசுன்னு பேச, ஷோ மாமா யாராவது நம்மளை பார்க்க போகிறாங்க, இவங்க யாரடி நம்மளை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க, நீங்களும் அப்படியே வந்துட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ அவங்கள அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அது பெரிய ஃபாரஸ்ட்டு. மாமா அப்படின்ட்டு ஆச்சரியமாக அவனை அப்படியே திரும்பி பார்க்க, என்ன இங்கே தானே வரணும்னு ஆசைப்பட்டேன்? ஐயோ ஆமாம் மாமா, இங்கே ரிசர்ச்சுக்காக தான் ஒவ்வொரு டைமும் நாங்கள் பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கோம். பட் இது பயங்கரமான காடு, இங்கே ரிசர்ச் பண்ண எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல மாமா. எப்படி மாமா நீ வாங்கின, மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏய் நம்ம வந்துருக்குது ஹனிமூனுக்கு, ஒரு ரிசர்ச்சுக்குள்ள. மூச்சு அப்படியே சின்னதாக, அது சரி ஆனால் இங்கே நான் ரிசர்ச் பண்ணணுன்னு உடனே மூஞ்சியை சுருங்குது. புஜ்ஜி எனக்கு தெரியும்டி என் பொண்டாட்டிக்கு எந்த ஆசை நிறையா இருக்குன்னு, உனக்கு இங்கே ரிசர்ச் பண்ணணுன்னு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அது எப்படி மாமா உனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் முன்ன அவனை கேட்குறீங்க. தெரியும் அப்படிங்கிறான். பாருடா என் மாமாவுக்கு என்னை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு. ஏண்டி உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க, சரி உஜ்ஜி போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் கைப்பிடிக்க அப்படியே அவனும் உனக்காக தான் பேசி பர்மிஷன் வாங்கிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இங்கே 1 வீக் இருப்போம். அவ்வளோ நாளா? பட் அதுவும் ரிசர்ச்சுக்கு நீ கடைசி 2 days நீ ட்ரை பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை அப்படியே வந்துட்டு இழுத்து பிடிக்க, மாமா அப்படின்னு சினுங்குறீங்க. அவனும் அப்படின்னு உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு, நாடி சினுங்குற உச்சி அப்படிங்க. மாமா நமக்கு பாப்பா அப்படிங்கிறீங்க. டக்குன்னு நின்றுறான். அவனும் அப்படியே உங்களே பார்க்க, மாமா எல்லோரும் கேட்குறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது மாமா, நமக்கும் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, எனக்கு ஏன் மாமா இன்னும் பாப்பா வரல அப்படின்னு நீங்கள் அவனை ஏக்கமாக பார்க்க, ஒரு நிமிஷம் தடுமாறி தான் போகிறான் அந்த பார்வையில். அது என்னடி நமக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, 6 மாதம்லாம் ஒரு மேட்ரா, சீக்கிரமே பேபிலாம் வருமா மாமா அப்படின்னு ஆசையோடு கேட்க, அதெல்லாம் வரும்டி புஜ்ஜி, அதுக்கு தான் நான் மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன். நம்ம இங்கே பார்க்குற வேலையில் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு.
ச்சீ போமாம்மா. நடி நீ தான் பாப்பா கேட்ட, அப்போ ஓவர் டைம் பார்த்தா தானே முடியும். ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, என்ன புஜ்ஜி இதுக்கே வைக்கப்பட்ட அப்படி அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரோம். அங்கே காட்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட்டு செம்மையாக இருக்குது. ஐயோ இங்கே இப்படி ஒரு இடமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக வாய்ப்பழந்து நிற்க. ஆமாம், உனக்காக தேடி தேடி இந்த இடத்த பிடிச்சேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறான். சூப்பராக இருக்கு மாமா அப்படின்னு சுற்றி அப்படியே கண்கள் அலைப்பாய அப்படியே பார்க்குறீங்க. போகலாமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரெசார்ட்டே வந்துட்டு அழகாக இருக்குது. அது வந்துட்டு மிரராலான வந்துட்டு கதவுகள் எல்லாம் இருக்கறனால பார்க்கறதுக்கு அதில் வியூ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உள்ளேருந்து வெளியில் பார்க்கலாம், வெளியேருந்து உள்ளே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு. அப்படியே அப்படியே ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு போகிறீங்க. அவனும் உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ரூம்குள்ளேருந்து அப்படியே பார்க்க வியூ. ஐயோ மாமா இங்கேருந்து பாரு அந்த இடம் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் குதூகலிச்சு அப்படியே வந்துட்டு நின்று பேசுகிறத ஒரு நிமிஷம் ரசிக்கவும் செய்கிறான். அடுத்த நிமிஷம் ஜிமினு எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் மனசாட்சியாக அவனை எழுப்ப. ஆமாம் இல்லை இவ என்ன பாடுபடுத்திட்டு ஹாப்பியாக இருக்க 6 மாதம் என் லைஃபே ஸ்பாயில் ஆச்சு, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு கொடூரமாக நினைக்க அவன் பக்கம் நீங்கள் திரும்பினதும் மூஞ்சி அப்படியே மாற்றி ஆமாம்ல அப்படின்ட்டு அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க என்ன மாமா அப்படிங்கிறீங்க. அதுவா இதில் நீ செம்மையாக இருக்கடி அப்படியே நீங்கள் ஒரு ஒயிட் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கிட்ட அப்படியே நெருங்க. மாமா அப்படின்னு மூச்சு வாங்குது உங்களுக்கு அப்படின்னு அப்படியே அவங்க ஹிப்பை டைட்டாக பிடிக்க. மாமா அப்படின்னு அவன் மேலேயே சாயிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே ஓரிடமா அப்படியே இறங்குறான். ஸோ அப்படியே ஓரிடமா கீழே இறங்கி கிஸ் பண்ண மாமா அப்படின்ட்டு அவன் தலையை அப்படியே நீங்கள் இறுக்கி பிடிக்க அப்படியே ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கவன் உங்களால் முடியல நிற்கவே. மாமா ரூம்குள்ளே போகலாம் மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திணற அவனும் அப்படியே உங்களை அழகாக தூக்குறான். ஆனாலும் அங்கேருந்து லிப்பை நகர்த்தவே இல்லை. அந்த இடத்துல அவன் லிப் ஊர்வலம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களால் முடியல மாமா அப்படின்னு தலையை அழுத்தி பிடிக்க அவனும் நிமிர்ந்து அப்படியே உங்களே பார்த்து இப்போ உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உள்ளே வந்தவன் உங்கள் ட்ரெஸ் ஓப்பன்னா அப்படியே ரிமூவ் பண்ண அப்படியே கிஸ் பண்ண அவனோட எச்சில் இல்லாத இடமே இல்லை உங்கள் மேலேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே எல்லா பக்கமும் கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே துவண்டு போய் அவன் மேலேயே சாயிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்கள் கால் முதல் உங்கள் உச்சி முதல் பாதம் வரை கிஸ்ஸாலேயே அப்படியே வந்து பண்ண நீங்களும் சினுங்கிட்டு அப்படியே திரும்பி படுக்க இப்போ அப்படியே உங்களை திருப்பி அப்படியே உங்களை பார்க்குறான். மாமா நான் உனக்கு எல்லாம் பண்ணல, எங்கே நீ பண்ணு அப்படிங்க தூக்கி வாரி போடுது. எதை அப்படின்னு பார்க்குறீங்க. நடி ஒன்லி நாங்கள் மட்டும்தான் பண்ணுமா, ஏன் நீ பண்ண மாட்டியா, மாமாவுக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அவனுக்கு ஒரு விபரீத ஆசை. ஸோ அதையும் கேட்க நீங்களோ ஐயோ மாமா அது எனக்கு வெக்கமா. ஓ சரிடி புரிஞ்சிருச்சு, அப்போது சும்மா இந்த லவ் கிவ் அதெல்லாம் அப்படிங்கிறான். ஐயோ மாமா பழசை நினச்சி அவரோட எக்ஸை நினச்சி கோவப்படுறாரோ, ஐயோ நம்ம லைஃப் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு பயம் வருது. இல்லை மாமா அப்படிலாம் இல்லை. அப்படி தாண்டி அப்படி தான். போங்கிட்ட நான் போய் உன்னை போய் நம்பினேன் பாரு, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு மறுபடியும் அவன் ஆரம்பிக்கா. அவனுக்கு அந்த நேரம் அந்த மாதிரி தோணுது என்னமோ உண்மைதான். ஸோ அது அப்படியே தான் பேசுகிறான். உண்மையிலே கோவமாக ஆயிடுறான். நீங்களோ ஐயோ மாமா அப்படின்னு உங்கள் மேலே ட்ரெஸ்ஸில் அது கூட பெரிய விஷயமா எடுத்துக்காம அவனை எழுந்து போகிறவனை கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. விடு அப்படின்ட்டு அவன் நகரப்போக்க விடாமல் இழுத்து அப்படியே கீழே தள்ளி இப்போ அவன் மேலே வரீங்க. அவனும் உங்களே பார்க்க சாரி மாமா உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே உருவி இழுக்க வேணாம் அப்படின்னு எதை சொல்ல வரான். அடுத்த லோயர்னு எல்லாத்தையும் கழட்டி விடுறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் இப்போ அவன் மேலே உட்காந்து அப்படியே அவன் கிட்ட வந்து கண்ணில் டீயர்ஸோட மாமா எனக்கு உன் பாஸ்ட்டு தெரியும், நான் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணல மாமா, நீயும் அதெல்லாம் நினைக்காத மறந்துடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் அவங்கள அப்படி பார்த்ததும் அவனுக்கே மூளை ஒரு மாதிரி செயலிழந்துருச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஸோ அந்த மைண்டில் இருந்தவனோ நீங்கள் பேசினதை காதுலேயே வாங்கிக்கல. ஸோ நீங்களும் வந்துட்டு ஆக்ரோஷமாக அவன் லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு அவன் மேலே அப்படியே வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்க எங்கள் ஜிம்மினுக்கும் ஹெவன் ஃபீலிங்கு, அவனுக்கு இது வரைக்கும் இல்லாத புது ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அவங்களே பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அவனுக்காக எல்லாமே பண்ண தயாராக இருக்கிறதுனால இது மட்டும் செய்ய மாட்டேன்னா சொல்ல போகிறீங்க. ஸோ அவன் மேலே அப்படியே வந்துட்டு அப்படியே சொக்கி விழுந்து அப்படின்னு அப்படியே மூச்சு வாங்கிட்டே அப்படியே ஜிம்மின் உங்களே பார்க்க மாமா இதுக்கு மேலே முடியல மாமா ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி கேட்க அவனும் அடுத்த நிமிஷம் உங்களை கீழே போட்டு அப்படியே மேலே வரான். நடி
எல்லாமே செய்கிறேன்ட அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி மார்க்கமாக பார்க்க, சாரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்க அவனும் வந்துட்டு பரவாயில்லடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவனும் இவ்வளோ தூரம் பண்ணதே அவனுக்கு உண்மையிலேயே சந்தோஷம். இந்த நிமிஷம் ஜிமின் உண்மையாக மனப்பூர்வமாக அப்படியே சந்தோஷமாக இருக்கான். உங்கள் லிப்பில் ஆக்ரோஷமாக கிஸ் பண்ணி தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கா. அவனும் உங்களோட அப்படியே ஒன்றா இருக்கான். 2 பேருமே ஒன்றா இருந்ததில் அப்படியே தூங்கவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நைட்டு தான் முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு ஷார்ட்ஸோட வெளியில் எட்டி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களோ அப்படியே உங்கள் மேலே அந்த இது இருக்கிற பெட்ஷீட் அதை பொத்திட்டு வெளியில் வந்து மாமா குளிருது அப்படிங்கிறீங்க. ஏய் நடி இப்படி வந்து நின்றுட்டு குளிருது மிட் நைட் மசாலாவா அப்படிங்கிறான். நீ என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதுவா நீ தூங்கிட்டு இருந்த அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படின்னு அவனை ஸ்மோக் பண்ண. மாமா இந்த பழக்கத்தெல்லாம் விட மாட்டியா? ஓ விடணுமா? விட்டுடலாம் இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொன்னவனும் வெளியில் சத்தமாக சொல்லிட்டு மனசுக்குள்ளே நான் முழுசாக தலைமொழிகிறேன், அதுக்கப்புறம் இது மாதிரி கேள்விக்கு கால் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருட்டேட்டி அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களோ அப்படியே அவனை என்னாச்சு மாமா பசிக்கலையா அப்படிங்கிறான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிறான். அப்படின்னு நகர போக வெயிட் அப்படின்னு சொன்னவனும் டக்குன்னு அவங்களை தூக்க, மாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெஃப்ரெஷ் ஆகலாம். ஐயோ மாமா அப்படிங்க அவனும் கொண்டு வந்து உங்களை அந்த வெது வெதுப்பான தண்ணிக்குள்ளே இறக்கி அவனும் உங்களோட சேர்ந்தே அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு வெளியில் வரீங்க. மாமா மோசம் நீ அப்படிங்க அப்படி பண்ண அப்படிங்கிறான். என்ன பண்ணி வச்சுருக்க பாரு மாமா அப்படின்னு காட்டுறீங்க. அவனும் ஆன்னு பார்த்துட்டு நான் எதை பார்க்க சொன்னா நீ எதை பார்க்குறேன்னு அடிக்க. நான் அதை தாண்டி பார்த்தேன் அப்படிங்கிறான். நீ எதை பார்க்க சொன்னியோ அதை தொலைச்சிடுவேன். நான் எதை பார்க்க சொன்னான்னு சொல்லுங்கள் அது அப்படின்னு முழிக்கா. நீங்களும் அப்படியே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கீங்க, வலிக்குது மாமா. சரிடி ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தால் அதான் உனக்கு நல்லாவே தெரியுமே. இப்போது என் கையில் எதுவும் இல்லை, வாங்கிட்டு வாங்க. அடிப்பாவி நான் என்ன பண்ணேன், ஹனிமூன்னு திடீர்னு சொன்னீங்க, அதான் எதுவும் எடுத்துகிட்டு வரல. சரி என்னான்னு சொல்லி கேட்குறது. என் பொண்டாட்டியை நான் கடிச்சிட்டேன்னு போய் வாங்கிட்டு வாங்க. அடியே என்னை பார்த்தா என்னாடி நினைப்பானுங்க. நீங்களும் சிரிச்சிட்டு சும்மா சொன்னேன் நானே வச்சுருக்கேன், சரி நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள் பசிக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மறுபடியும் உங்கள் ஷோல்டரில் அழுத்தமான ஒரு பழுத்தடத்தை கொடுத்துட்டு தான் நகர்றான். இந்த மனுஷனோட ஷோ அப்படின்னு ஜஸ்ட்லாம் அப்படியே வந்து கழிச்சு வச்சுருக்கா, நீங்கள் அப்படியே இப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு அவனுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களை பெரிய போகிற அந்த ஆக்ரோஷம் அதை தான் காட்டியிருப்பான். ஸோ இப்போ அவன் டேப்லெட் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, நீங்கள் சாப்பிடவும் இல்லை. நோட் தீஸ் பாயிண்ட் யுவரான. ஸோ வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி அதுவும் வருது, சாப்பிட்றீங்க. நைட்டும் ஜலக்கிரீடம் தான் ஜாலியாக குஜால் பண்ணுறீங்க. அப்படியே தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு வந்தவன் அதே மாதிரி வெளியிலையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறான். உங்களுக்கோ கண்ணெல்லாம் மூலிகை எங்கே கிடைக்கும் எதை பண்ணலான்னு ரிசர்ச் அந்த மைண்ட்லேயே இருக்க உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரியே அவனும் என் கூட வந்திருக்க என்ன மட்டும்தான் பார்க்கணும், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 டே நீ ஒரு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை இழுத்து உங்களை எப்போ அப்படியே கிஸ் பண்ணி உங்கள் மூடை மாற்றி உங்களோட சுத்த அப்படியே வந்துட்டு சந்தோஷமாக தான் சுற்றுறீங்க. அது பெரிய ஃபாரஸ்ட்டுங்கனால கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு குடில் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த இடம் செம்மையாக இருக்குது. மாமா இது சூப்பராக இருக்குது, இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிலுக்குள்ளே தான் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு சரி நான் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில் பண்ணுவேன். அந்த குடிலுக்குள்ளே வந்துட்டு கேமரா வச்சுருக்கான், அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு வெளியே நிற்க. அப்போ வந்துட்டு அதுக்கு அந்த குடில் வாசலில் ஒரு கருஞ்சிறுத்தை வந்து உட்காருது. நீங்களும் வந்துட்டு கதவை திறக்கலான்னு பார்த்துட்டு எதுக்கும் மாமா சொன்ன மாதிரி இந்த ஓட்டையில் பார்த்துட்டே இருப்பான். அவன் சொல்லிட்டு தான் போயிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டையில் பார்க்க அங்கேயோ கருஞ்சிறுத்தையை பார்த்து நான் அவ்வளோதான் உங்களுக்கு அல்ல உங்களுக்கு இது மாதிரி காட்டு விலங்குலாம் கொஞ்சம் எல்லாருக்குமே உள்ளதான் நான் மரண பயம் கத்தி கதறீங்க. ஐயோ மாமா மாமா சீக்கிரமா மாமா பயமாக இருக்குது, மாமா கரிஞ்சிருத்த உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. அதே சமயம் இல்லை மாமா மாமா இங்கே வந்தால் அவரை கடிச்சிடுச்சுனா அப்படின்ட்டு தேடி பிடிச்சி அந்த மரண பயத்தில் கூட அவனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவனும் இது எல்லாத்தையும் பார்த்து கதறடி நல்லா கதறு, உன்னை பொத்தி வளர்க்குறானுங்களா, இரு உன்னை கரடிக்கு இறையாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொடூரமாக நினச்சிட்டு இருக்கான். ஃபோன் அடிக்குது அப்படின்ட்டு ஹலோ அப்படிங்கிறான். மாமா எங்கே இருக்க, ஏதோ வந்துடுறேன் அப்படிங்கிறான். வராத மாமா. ஏன்டி? அது இங்கே கருஞ்சரத்தை உட்காந்துருக்க மாமா, அது எப்போ வேணாலும் உள்ளே வந்து அட்டாக் பண்ணும், நீ வராத மாமா, எங்கேயாவது தப்பிச்சு போயிரு மாமா அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் உனக்கு சுருக்குன்னு வலிக்குது, இருந்தாலும் நல்லா நடிப்பா அப்படின்ட்டு பெரிய நல்லவ அப்படின்ட்டு அப்பா சாவித்திரிக்கே டஃப் கொடுக்குறேடி. இதோ ஐயோ ஏன்னா சொல்கிறேன் என் உயிரடி நீ புஜ்ஜி உன்னை போய் விடுவானா, இந்த வரேன்னு சொன்னவனோ ஆனால் வரவே இல்லை. ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு
கதர் அப்படியே பார்க்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அதே வேடிக்கை பார்க்குறான். ஸோ கரஞ்சத்தையோ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தது. அதுக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ டக்குன்னு அது வெளியே போயிடுது. போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. எங்கள் ஜிமினோ போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னதான் வெளி மனசு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மனசு கொஞ்சம் பதறிட்டு இருந்திருக்கும். ஏதாவது ஆயிருமா அப்படின்னு அவனை மீறியே கொஞ்சம் நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்போ கரெக்டாக அவன் குடில் வாசலில் வர அந்த சிறுத்தையோ ஓடி போகும். கரெக்டாக இருக்க டக்குன்னு மேலே ஏறி வர நீங்களும் அவனை பாஞ்சு மாமா உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கட்டிப்பிடிக்க அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிறான். எனக்கு எதுவும் இல்லை மாமா, கொஞ்சம் பதட்டமாக இருக்க. புஜ்ஜி புஜ்ஜி ஒன்றும் இல்லடி, நான் இருக்கல அப்படின்னு தைரியம்னு சொல்கிறான். அவனை ஹக் பண்ணிட்டு மாமா பயந்துட்டேன் மாமா, உன்னை விட்டு போயிடுவானோன்னு. நான் கூட வாழணும் மாமா, பல வருஷம் வாழணும் மாமா, நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து நமக்கு பாப்பெல்லாம் பொறுக்கணும் மாமா அப்படியே ஆசையோடு சொல்ல அப்படியே கண்ணில் டியோஸோடு அவனை பார்க்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட பேச விரும்பல. அடுத்த நிமிஷம் உங்கள் பயத்தை போக்குற மாதிரி அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அவனை பார்க்க கிஸ் முடிச்சுட்டு தா சாப்பிடு மாமா ரூமுக்கு, இன்றைக்கி இங்கே இருக்கலாம், இது நல்லாயிருக்கும். ஆனால் சிறுத்தை பயமாக இருக்கு மாமா, மறுபடியும் வந்தா அதெல்லாம் வராது, மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனும் சாப்பாடை ஊட்டி விட்டு அவனும் சாப்பிட்டு ஸோ 2 பேரும் அங்கேயே தான் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஒவ்வொரு நாள் அட்வென்ச்சர் அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இப்படியே ஹாப்பியாக இருக்க. லாஸ்ட்டாக கிளம்புற நாளுக்கு முன்னாடி நாள் அவன் சொன்ன மாதிரியே உங்களை ரிசர்ச் பண்ண விடுறான். நீங்களும் ஒவ்வொரு இடமா சுற்றி மாமா இது இந்த மூலிகை இதில் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படித்த உங்கள் மூளையெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்க மூலிகைலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு பூவும் கிடைக்குது. ஐயோ இது தான் மாமா தேடிட்டு இருந்தேன், இதுக்காக தான் இத்தனை வருஷம் எங்கள் ப்ரொஃபஸரும் இது முயற்சி பண்ணிக்கார். இதோட மகரந்தத்தில் இருக்கிற அந்த இதை எடுத்து நம்ம மெடிசனுக்கு யூஸ் பண்ணால் கேன்சருக்கு மருந்து கிடைக்கும். இதுதான் எங்களோட பெரிய ரிசர்ச்சு. அப்பா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு குதூகலமாக அவனை கட்டி பிடிச்சி அவன் கணத்தில் முத்தம் கொடுத்து ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாமா, இது மட்டும் என் ப்ரொஃபஸர் பார்த்தா கண்டிப்பாக பாராட்டுவார், நான் நல்ல பேர் வாங்குவேன், உன்னால தான் மாமா இப்போது இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு கேன்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவனை உடம்பு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி விடுறீங்க. ஐயோ கிஸ் கிடைக்குன்னு நினச்சா தெரிஞ்சிருந்தா இது மாதிரி முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. ஐயோ போமாம்மா அப்படிங்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி சர்ச்செலாம் முடிஞ்சா அப்படின்னு அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே கேட்க இன்னும் இங்கே ஒரு நாள் இருப்போம்ல மாமா. இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அன்றைக்கி நைட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. ஸோ நீங்கள் கொண்டு அந்த மூலிகையிலேருந்து அந்த ஃப்ளார்லேருந்து எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்க அதையும் பார்த்துக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போது அவங்கள கூட்டிகிட்டு லாஸ்ட் டே சுற்றி பார்க்குறேன்னு வந்தவனும் ஒரு அருவிக்கு முன்னாடி தான் 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வந்தவன் அப்படியே வந்துட்டு அவங்க கை 2 கட்ட நீங்கள் ஒன்றும் புரியாமல் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி இந்த இடத்துல ஓப்பன் பிளேஸ் இங்கே ஒரு வாட்டி அப்படிங்கிறான். ஐயோ மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாராவது பார்த்தா இங்கே யாரடி வரப்போடா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண மாமா வேணாம் மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நடுங்கினாலும் அடுத்தடுத்து அவன் பண்ணதில் மயங்கி தான் போகிறீங்க. மாமா மாமா அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ண அவனும் எல்லாத்தையும் முடித்தவனும் அப்படியே உங்கள் கை கட்ட அவுத்து விட நீங்களும் வந்துட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவனும் மறுபடியும் உங்கள் கையை அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டே கட்ட மாமா என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. லெஃப்ட் கை மட்டும் தானே கட்டியிருக்கேன், ரைட் கை ஃப்ரீயாக தானே இருக்குது, மாமாவுக்கு இதில் கொஞ்சம் சைன் பண்ண அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அதுவா உனக்கு நான் கொடுக்க போகிற டிவோர்ஸ் அப்படிங்கிறனால நம்பவே முடியல. மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி மாமா ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு என்ன பாடுபடுத்தினேன், எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. எவன் சொன்னான் உன்னை எனக்கு பிடிக்கும்னு? ஏண்டி என் லவ் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் யாரை லவ் பண்ண தெரியுமா? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தெரியுமா? எல்லாத்தையும் மண்ணளி போட்டு நீ உட்காந்துக்கிட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆட்டி படிச்சுனா எல்லாத்தையும் நான் அப்படியே கேட்டுட்டு மண்டையை அடிக்கணும். எங்கள் அப்பா பரதேசி எல்லா சொத்தையும் உதவி உன் பேரில் எழுதி வச்சுருக்கான், அதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டி. ஆமாம் நடித்தேன், எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன் சொத்துக்காக மட்டும்தாண்டி. எல்லா சொத்தையும் பேருக்கு வேணும், இதோட சேர்த்து இந்த டிவோர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்த போடு, எனக்கும் இனி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, என் லைஃப்பில் விளாண்டேல இந்த ஜிம்மினை பற்றி உனக்கு தெரில, அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் நீங்கள் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஏன் மாமா இப்படி பண்ண அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி ஒழுக்கிட்டு ஏச்சே தள்ளிப்போ அப்படின்னு உங்களை தள்ளி விடுறான். அப்படியே நீங்கள் ஒரு கை கட்டி ஒரு கை கட்டாமல் தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே இன்னொரு கையும் பிடிச்சி ஏய் எனக்கு இந்த சொத்தை இல்லாட்டி பரவாயில்லடி, ஆனால் நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது, நீ ஏதாவது துடிச்சு சாகணும், அதை உன் வீட்டில் உள்ளவங்க பார்த்து கதறணும், எல்லாருமா சேர்ந்து தானே என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாங்க, அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு அவன் கதற நீங்களோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆனாலுமே மாமா நீ சொன்னதெல்லாம் செய்கிற மாமா, சொத்துலலாம் உனக்கு கொடுத்துட்றேன், நான்
நான் கையெழுத்து போட்டு தரேன், அவுத்து விடு மாமா, பயமாக இருக்கு மாமா, எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன கொன்னுடும் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா கதறீங்க, சாவடி, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு நீ இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதி. நீ திரும்பி வந்தால் கூட ஏதாவது இம்சை பண்ணுவாங்க, அதுதான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க திரும்ப, மாமா ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா, என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு கடைசி இதாக கேட்குறீங்க. பாசமா? உன் மேலே ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. நீ பண்ண காரியம் உன் மேலே கடுப்பு தான் வருது எனக்கு. அதனால தாண்டி என் குழந்தை உன் வயிற்றில் வளரவே கூடாதுன்னு நினச்சி உனக்கு இவ்வளோ நாள் மெடிசன் கலந்து கொடுத்துட்ருந்தேன் அப்படிங்கிறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அவனே கண்ணில் டியோஸோடு பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு ஒருத்தனால வெறுக்க முடியுமான்னு. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து நகர்ந்து போக அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அவனும் போகும்போது இத்தனை நாள் அவங்களோட வாழ்ந்திருக்கான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன நினச்சானோ டக்குன்னு கால் பண்ணி ஜின்னுக்கு, உன் தங்கச்சி உயிரோட வேணும்னா ஒரு ரெசார்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த காட்டில் இருக்கா, வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அது ஜின்னோட ரெசார்ட் தான். ஸோ அவன் சொல்லவும் ஜின்னும் அடித்து பிடிச்சி ஓடி வர, இங்கே நீங்களோ அப்படியே கை ரெண்டு கட்டின நிலையில் ரொம்ப நேரம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. அவன் சொன்ன வார்த்தைகளில் அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸ் நிற்காமல் வலியுது. அப்போ தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, கொஞ்சம் நாளாக நீங்கள் அந்த பாலை குடிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பால் குடிக்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுறதுனால ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு வாமிட்டிங் சென்ஸ் வருது, அதனால் வந்துட்டு பாலை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனோட இருந்தது அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து இங்கே இருந்தது இதன் விளைவாக அவங்க வயிற்றில் குழந்தை வளர ஆரம்பிச்சது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தான் மெடிசன் படிக்கிறீங்களா, உங்களுக்கு அது கூட தெரியாது. ஸோ நீங்களோ அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ கையை அவுத்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. ஏதாவது விலங்கு கடிச்சு சாகிறதுக்கு, அதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாம் அப்படின்னு. பட் அதே சமயம் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கே அப்படின்ட்டு அதுக்காக கூட அவன்கிட்ட கெஞ்சணும்னு நினைக்கல. சரி, இதுக்கு மேலே கடவுள் நம்ம லைஃப்பை எப்படி இது பண்ணுறாரோ அது மாதிரி இருக்கட்டும்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஜின்னோ அடித்து பிடிச்சி அங்கே ஓடி வந்திருப்பார். வந்தவரும் உங்களை காட்டுக்குள்ளே பயங்கரமாக தேட, பட் நீங்களோ எங்கேயுமே இல்லை. அப்போ தான் ஜின் கைக்கு நீங்கள் இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னா, அவரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்க. ஆமாம், அவங்க ஒரு மலைவாசி, அந்த இதில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் காப்பாற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க 3 months ப்ரெக்னென்ட். அந்த டைமில் தான் ஜின் அவங்கள பார்க்க அப்படியே வந்துட்டு கண்ணில் டியர்ஸோட, அவருக்கு தங்கச்சி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறதா, இல்லை தன்னோட லவ் போயிடுச்சுன்னு நினைக்கிறதா, அவரும் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அவங்களும் வந்துட்டு உங்களை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. வந்ததுக்கப்புறமும் நீங்கள் சைலண்ட்டாகவே இருந்திருப்பீங்க. ஜிமினோ உங்களை வந்துட்டு அங்கே காட்டில் விட்டு வந்தான் நேராக. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட வராமல் அப்படியே கிளம்பி வெளிநாடு போயிருப்பான். ஸோ 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான். இந்த கதையை சொல்லி முடிக்க காரி துப்புற மாதிரி இருக்குது கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பசங்களுக்கு. ஸோ சென்சார் பண்ணி தான் மற்றதை மட்டும் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி அம்மா வந்து கொடுமைப்படுத்தினா கொண்டு போய் விட்டுட்டேன்னு ஒரு தகப்பனாக வந்துட்டு உண்மையை ஃபுல்லாகவே வந்து ஒரு சொல்லுவாங்கள்ல, டாக்டர்கிட்டே வக்கீல்கிட்டே உண்மையை சொல்லுங்கிற மாதிரி தான் பசங்கக்கிட்ட மறைக்காமல் எல்லாம் உண்மையை சொல்ல வியானுக்கும் தேம்பி அந்த வயசில் என்ன புரிஞ்சதோ நான் அழுகிறானுங்க. டே ஏன்டா அழுறீங்க அப்படிங்க. ஐயோ இதெல்லாம் மனுஷனா, எங்கள் அம்மாவை போட்டு என்ன பாடுபடுத்தியிருக்கா அப்படின்னு அழறானுங்க. ஐயோ சாரிடா, இதுக்கு தான் அது வந்து அப்போ எனக்கு புரியலடா, புத்தி இல்லைடா, உங்கள் அப்பா தப்பாக நிறையா பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு கெஞ்ச, அவனுங்களோ போடா எனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டு போடாவா அப்படிங்கிற மாதிரி நிற்க. கரெக்டாக பசங்க கதவு திறக்கா. நீங்கள் கதவுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வியானி முறைச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் அப்படியே போக, ஜிமினோ பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே வெளியில் வர, பொண்டாட்டின்னு பின்னாடி வந்து அவ்வளோதான் மரியாதை கிட்டுரும் அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே டமாலு கதவை சாத்திக்கா. பசங்களும் உங்களை கட்டி பிடிச்சாளுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நாச்சுக்கண்ணா அப்படிங்க. டேடி எல்லாத்தையும் சொன்னார் மம்மி, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு அலறானுங்க. லூசு பையன் பசங்க கிட்ட போய் என்னத்த சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, நான் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா, பார்த்தீங்களா அம்மா நல்லா இருக்கா, மம்மி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறீங்க. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. கீழே வரான். இத்தனை வருஷமாக அவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போன பேகை அவன் வந்துட்டு திறந்து கூட பார்த்துருக்க மாட்டான். ஸோ ஆனாலும் அதை வச்சு தான் வந்து சார் இங்கே கம்பெனியை வாங்கியிருப்பார். நீங்கள் ரிசர்ச்சுக்காக எடுத்துகிட்டு போனதை ஒருத்தங்கிட்ட விற்றுருப்பான். நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மூலிகைலாம் அதுக்காக நீங்கள் என்ன அதில் கண்டுபிடிக்கலான்னு எழுதி வச்சது பூரா ஒருத்தட்ட விற்று தான் அவன் வந்துட்டு பெரிய ஆளாக இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வந்துட்டு அவன் இப்போ தான் அந்த பேக்கே ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூலிகையை விற்று அதில் வந்து அமௌண்ட்டில் தான் அவன் பெரிய ஆளே ஆகியிருக்கான். அப்படியே வந்துட்டு இப்போ அந்த பேக்கை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே டைரி ப்ளஸ் நிறையா பேப்பர்ஸ் இருக்குது. என்னென்னு எடுத்து பார்க்க செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. பிகாஸ் அதில் ஃபுல்லாக நீங்கள் அவங்க மாமா அவங்களுக்கு பேரில் எழுதி வச்ச எல்லா சத்தையும் அவன் பேரில் எப்போயோ மாற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அவன் உங்ககிட்ட நடிக்கிறான், அவன் லவ்வே பண்ணல, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க. லாஸ்ட்டாக அவன் உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கிற வரைக்கும் கணிச்சு தான் எழுதி வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்களே எதிர்பார்க்காதது அவன் உங்களை அங்கே விட்டுட்டு வருவான் அப்படிங்கிறது. கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிடுவான்னு நினச்சி தான் டிவோர்ஸ் பேப்பர் வரைக்கும் சைன் பண்ணி
இது உனக்கு யூஸ் ஆகும் மாமா. என்ன மன்னிச்சிரு. உன் லைஃப்பில் நான் வந்திருக்கக்கூடாது. உங்கள் மனசில் நான் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த ஃபோட்டோ அது நடக்காத ஒரு விஷயம் என் லைஃப்பில் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம் அந்த ஃபோட்டோவாவது எனக்கு ஆறுதலாக இருக்கட்டும்னு மட்டும்தான் மாமா எடுத்தேன். அது இப்படி எல்லாருக்கும் போய் இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை மாமா. என்னை மன்னிச்சிரு. நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு மாமா. அது போதும் எனக்கு. எனக்கு மாமா சொத்தை எழுதி வச்சது இப்போ தான் தெரியும். இதெல்லாம் உன்கிட்ட திருப்பி கொடுத்துடணுன்னு இருந்தேன். நம்ம ஹனிமூன் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் மாமா, நீ கஷ்டப்பட்டு என்னோட வாழ வேணாம். நீ சுதந்திரமாக சந்தோஷமாக இரு மாமா. ஆனால் தப்பான வழிக்கு மட்டும் போகாத மாமா. ஒருத்தி உன்னை ஏமாற்றிட்டான்னா எல்லாரும் அப்படி இல்லை. பொண்ணுங்க கிட்ட போகாத மாமா அப்படின்னு அவனுக்கே தெரியாததை, அதாவது உங்களுக்கு அவனை பற்றி தெரியாத நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அவனை நம்பி போனேன்னு உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டோமேனு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்துன மாதிரி வலிக்குது. அவ்வளோ வேதனையாக இருக்குது. கதறி அலறான். தன் தப்பை முழுசாக உணர்ந்து உங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக கதறி கதறி அலறான். ஸோ அவனுக்கு மனசெல்லாம் வலிக்குது. ச்சே, என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒருத்தி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டான்னு அதையே நினச்சிட்டு இருந்திருக்கேனே. கடவுளே, இவளை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன். என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தா இவ்வளோ உருகி எழுதியிருப்பா. எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அதுலேருந்து எழுதி அவனை பற்றி ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க. அந்த டைரி ஃபுல்லாக அதான். அவன்கிட்ட அதை கொடுக்கணும், ப்ரப்போஸ் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைகளோடு இருந்திருப்பீங்க. கடைசியாக அவனுக்கு பிடிக்கலாட்டி புரிஞ்சு கூட போகட்டும். அதுக்கு தான் அந்த கிஃப்டாக வந்துட்டு அந்த அவனோட சொத்து அப்புறம் வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்லாம் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க அவனுக்கு அவ்வளோதான். அவ்வளோ சுத்தமாக நொறுங்கிட்டான், அழுதுட்ருக்கான். இங்கே நீங்களோ பசங்களை அப்படியே 2 பக்கம் படுக்க வச்சுட்டு உங்கள் மனசு ஃபுல்லாகவே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வேதனையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்களும் எதுவும் நடக்காத மாதிரி எப்பவும் போல் ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் வர அப்போ ஜிமினோ அப்படியே ரெடியாகி வந்தவன் உங்களை ஏதாவது குறுகுறுன்னு பார்க்குறான். இவரையும் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை கடந்து போக பார்க்க அவனை விடாமல் குட்டீஸுங்களை ஒரு பக்கம் உங்களை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு அப்படியே பிடிக்க நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விலக பார்க்க உங்களை வந்துட்டு ஏதோ டார்ச்சர் பண்ணுறான்னு நினச்சி தயங்க வந்து டேய் அப்படின்னு அவனை தள்ள பார்க்க இத்தனை நாள் அடி வாங்கினவோ டக்குன்னு இப்போ குழந்தைகளை கீழே விட்டு உங்களையும் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே நகர்த்தி பிடிச்சி ஜிம்மின்னு வந்து அப்படியே தேங்க்ஸ் சட்டையை பிடிச்சி என்ன அப்படிங்கிறான். ஏய் என் தங்கச்சி அப்படிங்க. ஹலோ கொஞ்சம் திருத்தம், அவ என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். அப்படியே மொத்த குடும்பமும் ஷாக்கில் நிற்க நீங்களுமே கடுப்பாக முடியும் மறைச்சு பார்க்குறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.